காமராஜர் பட்டத்தி மைந்தன். ராமையா பதிப்பகம். அம்மாவுக்கு கௌரா பதிப்பக குழுமம். கர்ம வீரர் காமராஜர் பிறப்பும் பள்ளி வாழ்க்கையும். காமராஜர் என்ற பெயர் ஏற்பட காரணம் விருதுநகரில் மேகவர்ணம் வரையறாவை சார்ந்த குமாரசாமிக்கும் நாட்டாமை சுலோச்சனா நாடார் மகள் சிவகாமிக்கும் 1903 ஜூலை மாதம் 15 நாள் பிறந்த குழந்தைக்கு தாய் வழிபாட்டி பார்வதி அம்மாள் காமாட்சி என்று பெயர் சூட்டினார். பொதுவாக சிறு குழந்தையை ஆண் குழந்தையை ராஜா என்று செல்லமாக அழைப்பது இயல்பு. பாட்டி பார்வதி அம்மாள் மீனாட்சி அம்மன் மீது அளவு கடந்த பட்டுதல் கொண்டவராக விளங்கியதால் காமாட்சி என்று பெயர் வைக்கவும் செல்லமாக அழைக்கப்படும் ராஜாவையும் சேர்த்து காமாட்சி ராஜா என்று அழைத்து வரவே நாளடைவில், அதாவது சின்னஞ்சிறு மழலை பருவத்தில் அல்ல, அதற்கு முன்னரே காமராஜா என்ற பெயரிட்டு அழைத்தனர். இவ்விதம்தான் காமாட்சியாக இருந்த குழந்தை ராஜா என்ற செல்ல பெயரையும் சேர்த்து காமராஜா என்ற குழந்தையின் பெயரை மாற்றிவிட்டார்கள். காமராசருக்கு ஒரு தங்கை உண்டு. காமராஜரை விடவும் 4 வயது குறைவு. பெயர் நாகம்மாள் என்பதாகும். சிறுவன் காமராஜாவை பள்ளிக்கு அனுப்பி வைத்தல். 5 வயது நிறைந்ததும் சரஸ்வதி பூஜை அன்று பள்ளிக்கு வைத்தல் என்ற பழக்கம் தென் தமிழ்நாட்டில் இப்போதும் நடைமுறையில் உள்ளது. இதை ஏடு தொடங்குதல் என்றும் கூறுவார்கள். ஏடும் எழுத்தாணியும் கொண்டு குழந்தையை தாய் மாமாவின் படியில் உட்கார வைத்து குழந்தையின் கையை பிடித்து எழுத்தாணி கொண்டு ஆ என்று முதல் எழுத்தை எழுத பழகும் அந்த நாள் இப்போதும் கிராமப்புறங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலும் சரஸ்வதி பூஜை என்று பள்ளிக்கு விடுமுறையாக இருக்கும். எனவே மறுநாள் தான் இவ்விதம் ஏடு தொடங்கப்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து கொண்டு செல்வார்கள். அந்த காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்ததால் ஏடு தொடங்கிய நாளிலேயே காமராஜாவை பெற்றோர்களும் உற்றாரும் திண்ணை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்று காமராஜரின் முதல் ஆசிரியரான நொண்டி வாத்தியார் என்று அழைக்கப்பட்டு வந்த வேலாயுதத்திற்கு உரிய தட்சணை கொடுத்து திண்ணை பள்ளிக்கூடத்திலும் சேர்த்து விட்டார்கள். பள்ளிக்கூடம் மாறியது. திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டு ஏறக்குறைய 6 மாதங்கள் பொறுத்து நொண்டி வாத்தியாரின் திண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து பிடியரிசி பள்ளிக்கூடம் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட ஏனாதி நாயனார் வித்யா காலையில் சிறுவன் காமராஜர் சேர்க்கப்பட்டார். அந்த காலத்தில் ஆசிரியருக்கு, அதாவது திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியருக்கு சம்பளம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் பெற்றோரால் கொடுத்து அனுப்பப்படும் ஒரு பிடி அரிசியுடன் தான் செல்வார்கள். இந்த அரிசியை ஆசிரியர் மூடி போட்ட நார் பெட்டியில் சேர்த்து வைப்பார். கிராமப்புறங்களில் காய்கறிகளுக்கும் பஞ்சம் இருக்காது. கொல்லைப்புறங்களில் அல்லது வீட்டை ஒட்டி தோட்டங்களில் விளையும் காய்கறிகளை பெற்றோர்கள் மன திருப்தியுடன் கொடுத்து அனுப்புவார்கள். எப்படியும் தங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், சிறந்த ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வீட்டில் உள்ள எந்த பொருளையும் பெற்றோர் கொடுத்து அனுப்ப தயாராக இருப்பார்கள். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியரும் கவலை ஏதுமின்றி எல்லா பொருட்களும் கிடைப்பதால் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலை பயில இருப்பார்கள். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியரும் கவலை ஏதுமின்றி எல்லா பொருட்களும் கிடைப்பதால் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி வளர்நிகர் மாட்சியும் உலகையில் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியனானே என்று நன்னூல் ஆசிரியர் கூறிய வண்ணம் சிறந்து விளங்கிய ஆசிரியர் மாணவர்களின் கல்வி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்த காலத்தில்தான் சிறுவன் காமராஜ் பள்ளி சென்று வந்தான். நான் முன்னர் குறிப்பிட்ட வண்ணம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கொடுத்து அனுப்பப்படும் பிடியரிசி திட்டம் மூலம் மட்டுமின்றி வீட்டுக்கு மாதம் ஒவ்வொன்றிற்கு இவ்வளவு பணம் என்று வசூலித்தும் ஆசிரியருக்கு கொடுத்து வந்தார்கள். இதற்கு மக்கள் என்று கூறுவார்கள். எனவே ஆசிரியருக்கு எவ்வித குறைவும் இருக்காது. மாணவர்கள் அனைவரையும் நல்ல ஒழுக்க செயலராக ஆக்குவதே அவருடைய கடமையாக இருந்து வந்தது. இந்த ஏனாதி நாயனார் வித்யாசாலையை காமராஜரால் என்றுமே மறக்க முடியாது. இந்த பள்ளியில்தான் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். சத்திரிய வித்யாசாலையில் அடுத்த ஆண்டில் முன்னர் படித்து வந்த காசிக்கடை தெருவில் இருந்த பள்ளியிலிருந்து விருதுப்பட்டி உயர்நிலை பள்ளி என்று போற்றப்பட்டு வந்த சத்திரிய வித்யாசாலையில் சேர்த்தார்கள். இந்த பள்ளியிலும் இலவசமாகவே கற்றுக் கொடுத்து வந்தார்கள். 1888 ஆண்டிலிருந்தே இலவச கல்வி அளிக்கப்பட்டு வந்தது. அந்த பள்ளியிலும் தரையில் மணல் பரப்பப்பட்டு ஆள்காட்டி விரலால் எழுதி பழக வேண்டும். இவ்விதம் எழுதித்தான் தேர்ச்சி பெற வேண்டும். அரிச்சுவடி, ஆத்திச்சூடி, உலக நீதி, ஒன்றை வேந்தன் போன்றவைகள் அனைத்தும் ஆசிரியரால் சொல்லப்பட மாணவர்கள் கேட்டு திரும்ப சொல்லி பயிற்சி பெறுவார்கள். சரியாக பாடம் சொல்லாத பிள்ளைகளின் காதை திருகையும் தலையை கொட்டியும் ஒப்புவிக்க சொல்லுவார்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பதால் இவ்வாறு கேட்டு மனப்பாடம் செய்வதன் மூலம் சிலையில் எழுத்தாக மனதில் நன்றாக பதிந்துவிடும். தலையில் கொட்டியும் எழுத்தாணி கொண்டு விரல்களில் அடித்தும் சொல்லிக் கொடுப்பார். சரியாக மனப்பாடம் செய்து கொள்ளாத மாணவர்களுக்கு இவ்விதம் அடிபட்டும் குட்டுப்பட்டும் சிறுவன் காமராஜ் போல் மற்ற பிள்ளைகளும் படித்து வந்தார்கள். ஆசிரியரின் கண்டிப்பையும் அடியையும் பொறுக்க முடியாத சிறுவன் காமராஜ் தாயாரிடம் வந்து வாத்தியார் கொட்டிவிட்டார், வாத்தியார் அடித்து விட்டார் என்று ஆசிரியரை பற்றி குறை கூறவும் பொறுக்காத தாயார்
வேறு பள்ளிக்கு காமராஜை மாற்றிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன. தந்தையாரின் மரணம். சத்திரிய வித்யாசாலையில் சிறுவன் காமராஜ் சேர்ந்து ஒரு ஆண்டுதான் சென்றிருக்கும். தேங்காய் மண்டி வைத்து நடத்தி கொண்டிருந்த குமாரசாமிக்கு, அதாவது காமராஜின் தந்தைக்கு மிகவும் அதிகப்படியான வேலையின் காரணத்தால் ஒரு நாள் உடல் நலம் கெட்டு அதனால் அதிகப்படியான தலைவலியுடன் வீடு திரும்பிய அவர் பெரிதும் துடிதுடித்து போனார். பின்னர் படுக்கையில் படுத்த அவர் மூச்சு திணறலின் காரணத்தால் மிகவும் கஷ்டப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். சிறுவன் காமராஜ் பெரிதும் துடிதுடித்து போனான். குடும்பத்தை எந்தவித சிக்கலும் இன்றி நடத்தி வந்த குடும்ப தலைவரின் திடீர் மறைவு அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டது. காமராஜின் தாத்தா சின்னப்ப நாடார் காலமாகி சிறிது காலத்திற்குள் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதால் சிறுவன் காமராஜ் பெரிதும் ஆடி போய்விட்டான். தாய்மாமா கருப்பையா நாடாரின் சிறந்த ஆதரவு. தாய்மாமா கருப்பையா நாடார் விருதுப்பட்டியில் ஜவுளி கடை வைத்து நடத்தி வந்தார். அவர் தன்னுடைய அத்தான் இறந்து போனதால் அக்காலுக்கு ஆதரவாக இருந்து பிள்ளைகளை கவனித்து வந்தார். சிறுவன் காமராஜை தொடர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்பது குடும்பத்தாரின் எண்ணமாகும். எனவே சிறுவன் காமராஜ் தொடர்ந்து பள்ளிக்கு சென்று வந்தார். தன்னுடைய மகன் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்பது தந்தையின் ஆவலாக இருந்தது. மகனின் சிறப்பான வாழ்க்கையை பார்த்து மகிழ தந்தைக்கு கொடுத்து வைக்கவில்லை. காமராஜின் படிப்பை எப்படியும் தொடரச் செய்ய வேண்டும் என்பதில் தாயார் கருத்தாக இருந்தார். இவ்விதம் பள்ளி சென்று வந்த காமராஜுக்கு எதிர்பாராத விதமாக டைபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டு சில நாட்கள் படுக்கையில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இவ்விதம் அடிக்கடி உடல்நலம் இல்லாமலாகவும் எங்கே தன் படிப்புக்கு பாதகம் ஏற்படுமோ என்று அச்சமடைய ஆரம்பித்தாள். பின்னர் எப்படியோ குணமாகி பள்ளிக்கு சென்று வரலானான். பள்ளியிலிருந்து ஒரு நாள் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது, ஒரு மாலை வேளையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. வீட்டிலிருந்து சிறு தொலைவில் உள்ள அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்த போது கோயில் மண்டபத்திலிருந்து ஒரு யானை கட்டுக்கடங்காமல் பிளறிய வண்ணம் ஓடி வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து பயந்த மக்கள் எதையும் செய்ய முடியாமல் திகைத்து போய் நின்று விட்டனர். ஆம், அச்சத்தின் காரணத்தால் அவ்விதமே நின்று விட்டனர். இவ்விதம் யானை மிரண்டு ஓடி வரவும் மக்கள் அனைவரும் பயந்து நிற்கவும் ஒரு கணம் யோசனை செய்த சிறுவன் காமராஜ் துணிந்தவனாக அதன் சங்கிலியை கொண்டு வந்து யானை பார்க்கும் வண்ணம் அதன் முன்பாக வீசி எறிந்தான். இவ்விதம் வீசி எறியப்பட்ட சங்கிலியானது யானையின் முன் சென்று விழுந்ததை பார்த்த யானை அமைதியடைந்தது. இவ்விதம் யானை சாந்த நிலைக்கு வந்துவிட்டதை அறிந்து கொண்ட காமராஜ் மிகவும் தைரியமாக அதன் முன் சென்று யானையை கோவிலுக்கு அழைத்துச் சென்றான். இவ்விதம் துணிந்து செயல் புரிந்து யானையை அடக்கிய சிறுவன் காமராஜின் சமயோஜித செயல் கண்டு அனைவரும் வியந்தோடு பாராட்டவும் செய்தார்கள். யானைப்பாகன் மாரியப்ப தேவருடன் சிறுவன் காமராஜ் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார். அப்போதெல்லாம் யானைக்கு வாழைப்பழம், கரும்பு இவைகள் உண்ண கொடுப்பதுண்டு. அதனால் யானை காமராஜுடன் நன்கு பழகிவிட்டது என்பதனால்தான் துணிந்து ஒரு நம்பிக்கையுடன் யானையின் சங்கிலியை அதை பார்க்கும்படி தூக்கி வீசி எறிந்தார். அனைவரும் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும், அனைவரும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் இளமையிலேயே உறுதியாக இருந்தான். அப்போது அவன் படித்துக் கொண்டிருந்த பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி பூஜை நடைபெற்றது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக காசு தர வேண்டும் என்று அனைத்து மாணவர்களிடமிருந்து வசூல் செய்து அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை கொண்டாடினார்கள். இவ்விதம் ஆசிரியர்கள் பணத்தை வசூல் செய்து பூஜையை கொண்டாடினார்களே தவிர மாணவர்களை வரிசையாக நிற்க வைத்து அவர்களுக்கு ஒரே அளவில் பிரசாதம் வழங்க வேண்டும் என்று எண்ணவில்லை. முண்டியடித்து முதலில் சென்றவர்களுக்கு பிரசாதம் கிடைத்தது. கூட்டத்தில் இடித்துக் கொண்டு செல்ல வேண்டாம், பொறுமையாக வாங்கிக் கொள்ளலாம் என்று நின்ற மாணவர்களுக்கு மிகவும் குறைவாகத்தான் கிடைத்தது. சிறுவன் காமராஜ் பொறுமையாக வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து அமைதியாக நின்று கொண்டிருந்தான். தனக்கு கிடைக்கப்பட்ட பிரசாதத்தின் அளவு குறைவு என்று அவன் கவலைப்படவில்லை. எல்லா மாணவர்களிடமிருந்தும் பணம் வசூலித்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து பிரசாதத்தை வழங்கவில்லையே, அதனால் தானே முண்டியடித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் நான் முந்தி நீ முந்தி என்று சென்று கையில் கிடைத்ததை ஆசிரியர்களும் கொடுக்க மாணவர்களும் வாங்கி வந்தார்கள். இது சரியான முறையல்ல என்பதை உணர்ந்த அவன் தன்னுடைய தாயாரிடமும் பாட்டியிடமும் கூறி வருந்தினான். அவர்களும் காமராஜ் சொன்னதை அவனுடைய எண்ணத்தை சரியென்று ஒத்துக்கொண்டார்கள். இவ்விதம் காமராஜ் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே ஒழுங்கு, கட்டுப்பாடு இவைகளில் உறுதியாக இருந்ததோடு மக்கள் அனைவரும் இவ்விதம் நடந்து வந்தால் எவ்வளவு நலமாய் இருக்குமே என்று எண்ணினான். இவ்வாறு சிறந்த எண்ணங்களுடன் திறந்து வந்த சிறுவன் காமராஜ் தன்னுடன் படித்து வந்த மாணவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவைகளை போக்குவதற்கு முன்னிற்பார். பள்ளிக்கூட பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வதில், அதாவது அளவலாவி மகிழ்வதில் அதிக ஆர்வம் கொண்டவனாகவும் விளங்கினான். ஆக அந்த இளம் பருவத்திலேயே மாணவர்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த முகமாக பழகி வர ஆரம்பித்தார். இவரும் பள்ளிக்கூடத்திலும் வெளியிலும் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுத்து வந்ததோடு இளமையிலேயே பொதுநல தொண்டிலும் ஈடுபட்டு சிறந்து விளங்கினார். காமராஜ் 6வது வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது அவன் மாலை வேளையில் நூல் நிலையம் சென்று தன் பொது அறிவை வளர்த்து வந்தான். ஆக இளமையிலேயே அவனுக்கு உலக அனுபவம் கிடைத்தது. பத்திரிகைகள், வானொலி செய்திகள் மூலம் உலக நடப்புகளை அறிந்து கொண்டதோடு ஊரிலுள்ள பெரியவர்கள் கூடி பேசும் பொது இடங்களுக்கும் சென்று முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வதிலும் கவனம் செலுத்தி வந்தார். 6வது வகுப்பிற்கு மேல் காமராஜரால் படிப்பை தொடர முடியவில்லை. எனவே நிறுத்திக் கொண்டார். காரணம், காமராஜ் இளமையிலேயே மேற்கொண்ட அரசியல் ஈடுபாடே ஆகும். வங்கத்தில் புரட்சி ஏற்படவும்
நாடு முழுவதும் தேசிய எழுச்சி பிறந்தது. 1977 ஆண்டு வரை கல்கத்தா தன் இந்தியாவின் தலைநகரமாயிருந்தது. 1912 ஆண்டில்தான் தலைநகரம் தில்லிக்கு மாற்றப்பட்டது. அப்போதுதான் வீரவாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றார். பின்னர் சுதேசி போராட்டத்தை ஒட்டி சிறையிலிருந்து வந்த சிதம்பரம் பிள்ளை விடுதலை செய்யப்பட்டார். இது போன்ற செய்திகள் காமராஜுக்கு உற்சாகமூட்டின. அரசியலில் ஆர்வம் கொண்ட காமராஜ் பள்ளி செல்வதை நிறுத்திவிட்டு அரசியல் ஈடுபாடுகளில் அதிக ஆர்வம் காட்டினார். அரசியலில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறலாயின. ஜெர்மன் கப்பல் மூலம் வந்த தீரர் செம்பகராமன் பிள்ளை எம்டன் கப்பல் சென்னை துறைமுகத்தில் குண்டு வீசியது. தென் ஆப்பிரிக்காவில் காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக போர் நிறுத்தப்பட்டது போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். முதல் உலக மகா யுத்தம் 1914 ஆண்டு ஆரம்பமானது. 1915 ஆண்டில் காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். இது போன்ற செய்திகள் எல்லாம் காமராஜை அரசியலில் ஆர்வம் கொள்ள செய்தன. வந்தே மாதரம் என்ற எழுச்சி முழக்கம் தமிழ்நாட்டிலும் பெருத்த குரலுடன் எதிரொலித்தது. இந்த சிந்தனையிலேயே மாணவன் காமராஜ் மூழ்கியிருந்தான். எனவேதான் அவன் படிப்பை கெடுத்துக் கொண்டான். அந்த நிலையில் விருதுப்பட்டியிலிருந்து வடநாட்டிய கோவிந்தசாமி நாடார் தன் சொந்த ஊரான விருதுப்பட்டிக்கு வந்து அங்குள்ள தேசிய எழுச்சி பற்றி கூறவும் அவர் கூறுவதை ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருப்பான். எனவே தினமும் மாலை வேளையில் அவர் அங்குள்ள பெரியவர்களிடம் வடநாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த தேசிய எழுச்சியை பற்றி கூறிட கேட்பதில் பேரார்வம் கொண்ட சிறுவன் காமராஜ் அரசியல் விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஒரு பைத்தியமாகவே ஆகிவிட்டான். ஒரு நாள் மாலை நேரத்தில் காமராஜின் தாய்மாமா நாட்டாண்மை கருப்பையா நாடார் வந்து கொண்டிருந்த போது ஒரு அரசியல் தலைவர் பேசிக் கொண்டிருந்ததையும் அவருடைய பேச்சை ரசித்தபடி காமராஜ் கேட்டுக்கொண்டிருந்ததையும் பார்த்து வேதனை அடைந்தார். படிக்கிற வயதில் இவனுக்கு எதற்கு இந்த வம்பு எல்லாம் என்று எண்ணியவராய் தன் அக்காளிடம் சென்று சொல்லி வருத்தப்பட்டார். அதற்கு முன்னரே லட்சிய வெறி கொண்டவனாய் திகழ்ந்த காமராஜ் பள்ளி படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்து விட்டான். அரசியல் மற்றும் பொது நலத்தில் ஆர்வம். தாய்மாமாவின் கடையில் பள்ளிக்கு செல்லவில்லை என்பதால் இவனை இவ்விதம் சும்மா இருக்க விட்டால் அரசியல் அது இது என்று அலைந்து கெட்டு போய் விடுவான் என்று அம்மாவும் மாமா கருப்பையா நாடாரும் முடிவு பண்ணினவர்களாய் அவனை கடைக்கு சென்று வியாபாரத்தை பழக வேண்டும் என்று கூறினார்கள். காமராஜ் கடைக்கு வந்ததும் கடையை கொஞ்சம் எடுப்பான தோற்றமுடன் ஒளிவரச் செய்தார். உடையிலும் மாற்றமுடன் காணப்பட்டான். 4 முழ வேட்டியும் அரக்கை சட்டையுடனும் கடைக்கு போய் வந்தார். கடைக்கு போவதற்கு முன்னால் மார்கழி மாத காலை வேளையில் பஜனையில் கலந்து கொள்வான். கடைக்கு வரும் அன்பர்களிடம் இனிமையாக பேசி அவர்களை கவர்வதில் வல்லவனாக திகழ்ந்தார். ஆகவே கருப்பையா நாடார் ஜவுளி கடைக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டது. மருமகன் வரவும் மாமா கடைக்கு மவுசு வந்து விட்டது என்று ஊரில் உள்ளவர்கள் பேசி மகிழ்ந்தனர். கடைக்கு போகும் நேரம் தவிர மற்ற நேரத்தில் அரசியல் சம்பந்தமாக அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருந்தார். வந்தே மாதரம் என்று முழங்கி அரசியல் கூட்டங்கள் நடக்கும் இடங்களுக்கு செல்வதில் பேரார்வம் கொண்டவனாக திகழ்ந்தார். விடுதலை சம்பந்தமான விஷயங்களை அறியும் எண்ணம் காமராஜுக்கு நிறையவே இருந்தது. எனவே கடையடைத்து இது போன்ற விஷயங்களை அறிந்த பின்னர் தான் வீடு செல்வதை வழக்கமாக்கி கொண்டான். சில நாட்களில் நீண்ட நேரம் வரை அரசியல் விஷயங்களில் தன்னை மறந்து மூழ்கி விடுவான். எனவே அது போன்ற சமயங்களில் இரவு வீடு திரும்புவதற்கு நீண்ட நேரமாகிவிடும். காமராஜ் கூட்டங்களுக்கு செல்வதில் ஆர்வம் காட்டியதை போல கடை வேலைகளை கவனிப்பதிலும் அக்கறை கொண்டிருந்தாள். ஆனால் நோக்கமெல்லாம் அரசியல் ஈடுபாட்டில் தான் இருந்தது. மாலை வேளையில் நடக்கும் முக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கடைக்கு வேறு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணினால் நல்லது என்ற கருத்தை தன் மாமாவிடம் கூறினார். ஆனால் அவரோ கடைக்கு வேறு ஒரு ஆளை போட்டால் காமராஜ் கூட்டம் என்றும் அரசியல் என்றும் சென்று விடுவார் என்று எண்ணியே வேறு ஆள் யாரையும் போடாமலே இருந்தார். ஒரு நாள் டாக்டர் வரதராஜுலு நாயுடு வரப்போவதாகவும் அவர் அம்மன் கோயில் பொட்டலில் பேச போவதாகவும் அறிந்து எப்படியும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணி அன்று மாலை தாம் ஒரு கூட்டத்திற்கு போக இருப்பதாகவும் அந்த இரவு நேரத்திற்கு மாற்று ஆள் போட வேண்டும் என்றும் மாமாவிடம் கேட்டுக்கொண்டார். அவரும் தலையசைத்து சென்று விட்டார். காமராஜ் குறிப்பிட்ட நேரம் வரை பார்த்துவிட்டு வேறு வழியின்றி கடையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு மாமா வீட்டில் உரிய இடத்தில் வைத்துவிட்டு கூட்டத்திற்கு சென்று விட்டார். கூட்டம் முடிந்தது. நீண்ட நேரம் சென்ற பின்னர் வந்தார். அதற்குள் அவனுடைய மாமா ஒரு கணக்கு கணக்கிவிட்டார். வியாபாரம் நடக்கும் சமயத்தில் இவ்விதம் பொறுப்பில்லாமல் கடையை பூட்டிவிட்டு சென்றதை எண்ணி அக்காலிடம் சொல்லியிருப்பார். எனவேதான் எல்லாரும் கோபமுடன் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டார். இவ்விதம் அவர்கள் என்ன எண்ணினாலும் எண்ணிக்கொள்ளட்டும், தம்முடைய கொள்கையிலிருந்து பெறக்கூடாது என்று எண்ணி அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்வதோடு மக்களின் பொது நலத்திற்காகவும் பாடுபட ஆரம்பித்தார். வேறு எதை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. ஜாலியன் வாலாபாக் சம்பவம், அதாவது பஞ்சாப் படுகொலை காமராஜை பெருமளவில் பாதித்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் தான் காமராஜை காங்கிரஸ் தேசிய இயக்கத்தில் இணைப்பதற்கு காரணமானது. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடெங்கும் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து பஞ்சாபிலும் தீவிரமாக நடைபெற்றது. அமிர்தசரஸிலிருந்து மக்கள் போற்றும் தலைவர்களாக விளங்கிய டாக்டர் கிச்சுலுவும் சத்யபாலுவும் வெளியேற்றப்பட்டார்கள். இவ்விதம் இவர்கள் இருவரும் வெளியேற்றப்பட்டதே அடிப்படை காரணம் என்று கூட கூறலாம். பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பு குரலை தெரிவிக்க ஆங்காங்கே கண்டன கூட்டங்களை நடத்தினார்கள்.
இதனால் எழுந்த அசம்பாவித நிகழ்ச்சிகளை சமாளிக்க போலீசாரால் முடியவில்லை. மக்கள் அணி அணியாக திரண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். இவர்களுடைய எதிர்ப்பை குறைப்பதற்கு போலீசார் அவசரப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இந்த துப்பாக்கி சூட்டின் காரணத்தால் 40 பேர்களுக்கு மேல் பலியானார்கள். இவ்விதம் மக்கள் பலர் பலியானதும் கலவரம் பெருமளவில் நடைபெற ஆரம்பித்தது. நிலையை சமாளிக்கவே முடியவில்லை. எனவே பிரிகேடியர் ஜெனரல் R.E.H. டயர் என்பவன் அமிர்தசரஸுக்கு வந்தார். மக்கள் கொந்தளிப்புடன் காணப்பட்டனர். சுதந்திர உணர்வே அவர்களின் அந்த கொந்தளிப்புக்கு காரணமாகும். எப்படியும் இந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். 4 பேர்களுக்கு மேல் எங்கும் மக்கள் நிற்கக்கூடாது என்று ஆணையிட்டார். அன்று 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் நமது சித்திரை முதல் நாள் போல் அங்கும் சந்தை கூடும் நாள். பல இடங்களிலிருந்தும் மக்கள் ஆர்வமுடன் வந்து சேருவர். அந்த நாளை மகிழ்ச்சியுடன் தான் கொண்டாடுவார்கள். அன்று மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் 144 தடை உத்தரவை பொருட்படுத்தவே இல்லை. ஆங்கில அரசு அச்சுறுத்தியது. தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது என்றும் மீறி கூடினாலோ ஆர்வமுடன் விழா போன்றவைகளை கொண்டாடினாலோ கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. வெளியூர்களிலிருந்து வந்து கூடியவர்களுக்கு இந்த ஏதேசதிகார அறிவிப்பு பற்றி தெரியுமோ தெரியாதோ, ஜாலியன் வாலாபாக் என்பது மைதானம் உள்ள பெரிய இடமாகும். முற்காலத்தில் அந்த பகுதியில் தோட்டம் இருந்தது. பின்னர் நாளடைவில் வீடுகள் வந்துவிட்டன. 3 பக்கம் வீடுகள் வந்து ஒரு பக்கம் திறந்த வெளியாக இருந்தது. குறிப்பிட்ட அந்த இடம் பரந்த மைதானம் போன்று உள்ளதால் கூட்டங்கள் நடைபெறும் மைதானத்திலிருந்து வெளியே செல்ல ஒரே ஒரு வழி உண்டு. அது ஒரு குறுகலான வழியாகும். வண்டியோ காரோ அந்த வழியில் செல்ல முடியாது. அவ்வளவு குறுகலான பாதை. குறிப்பிட்ட அந்த மைதானத்தில் மாலை 5 மணியளவில் கூட்டம் ஆரம்பமானது. ஏறக்குறைய 20,000 பேர்கள் அங்கு இருந்தனர். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கனல் பறக்க பேசினார்கள். தலைவர் ஹென்ஸ்ராஜ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். அவருடைய பேச்சில் பொதுமக்கள் தங்களை மறந்து காணப்பட்டார்கள். அமைதியாக நடந்த கூட்டத்தில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவ்வேளை ஜெனரல் டயர் தலைமையில் ஒரு ராணுவ படை அங்கு வந்து இறங்கியது. ஆர்வம் மிகுந்தவர்களாய் பேச்சை ரசித்தபடி இருந்தவர்கள் ராணுவ படையை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. அந்த ஆயுதப்படை வீரர்கள் அனைவரும் துப்பாக்கிகளுடன் காணப்பட்டனர். ஜெனரல் டயரின் உத்தரவின் பெயரில் அந்த படை வீரர்கள் அந்த கூட்டத்தை சுற்றி நிற்க ஆரம்பித்தனர். அப்போதும் அந்த அப்பாவி மக்கள் எண்ணவில்லை, தங்களை அவர்கள் கொன்று ஒழிக்கப் போகிறார்கள் என்று. தங்களுக்கு பாதுகாவலாக நிற்கிறார்கள் போலும் என்று கூட எண்ணியிருக்கலாம். கொடியவன் டயர் எந்தவித முன்னெச்சரிக்கையும் அந்த பொதுமக்களுக்கு தரவில்லை. கூட்டத்தை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூட அவன் ஆங்கிலேய அரசுக்கு கூறவில்லை. கொடுங்கோலன் டயர் திடீரென்று ஆணையிட்டான். அந்த மக்களை சுட்டுத் தருமாறு. அவர்கள் உடனே சுட ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு எந்த பாதை வழியை ஊடி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வார்கள். அந்த ராணுவ வீரர்கள் சுட ஆரம்பித்தனர். சுட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த அப்பாவி மக்கள் பாவம் என்ன செய்வார்கள்? இருந்தாலும் ஓடினார்கள். அந்த குறுகிய பாதை வழியாக எவ்வளவு பேர்கள் ஓடி செல்ல முடியும்? குற்றுயிரும் கொலையுயிருமாக பிணங்கள் விழுந்தன. குற்றுயிரும் கொலையுயிருமாக பிணங்கள் விழுந்தன. தப்பி பிழைத்தோர் மிக சிலரே ஆவார். அப்போது பஞ்சாபின் கவர்னராய் இருந்த மைக்கேல் ஓ டயர் என்பவன் அந்த கொடியவனின் துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்தியுள்ளார். இந்திய சுதந்திர போர் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மறக்க முடியாத கொடூர செயலாகும். இந்த கொடுமையை பத்திரிகைகள் வாயிலாக அறிந்த காமராஜ் கண்ணீருடன் பிறரிடம் கூறி கூறி வேதனைப்பட்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை காமராஜை ரத்த கண்ணீர் வடிக்க செய்தது. காமராஜ் வடித்த கண்ணீர் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த படுகொலையே காமராஜ் வாழ்க்கையில் மகத்தான திருப்பத்தை உண்டு பண்ணியது. காங்கிரஸில் காமராஜ் தீவிரமாக இணைந்து செயலாற்றுவதற்கு இந்த படுகொலையும் ஒரு காரணமாகும். கவியரசர் தாகூர் இந்த படுகொலையை கண்டனம் செய்ததோடு ஆங்கிலேய அரசு அவருக்கு வழங்கிய ரைட் ஹீட் என்ற பட்டத்தையும் இந்த கொடுமையை நினைத்து திரும்ப வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். இவரை போல காந்தியடிகளும் தமக்கு அளிக்கப்பட்ட கெய்சர் ஹிந்த் என்ற விருதையும் திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த படுகொலையை விசாரிப்பதற்காக கென்டர் கமிஷன் நியமிக்கப்பட்டது. இந்த கொலை அத்துமீறிய செயல் என்று அந்த கமிஷன் தீர்ப்பு வழங்கியது. வீர சுதந்திரம் வேண்டினார். நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளும் எண்ணத்தில் காமராஜ் கடைக்கு சுதேசமித்திரன் பத்திரிகையை வரவழைத்து ஆர்வமுடன் படித்து வந்தார். கடையில் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் உலக செய்திகளை அறியும் எண்ணமுடன் காணப்பட்டார். அவன் கடையில் வேலை செய்து வந்தாலும் அவனுடைய எண்ணமெல்லாம் அவன் மனம் போலதான் இருந்து வந்தது. அதாவது சுதந்திர உணர்வு சம்பந்தமான செய்திகளை அறிந்து கொள்வதிலேயே இருந்தது. மதுரையில் நடைபெறும் வரதராஜுலு நாயுடுவின் கூட்டத்திற்கு எப்படியும் சென்றுவிட வேண்டும் என்ற ஆர்வமுடன் சென்று வந்தார். இவ்விதம் சென்று தலைவர் ஒவ்வொருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிவதற்கு ஆர்வமுடன் காணப்பட்டார். ரவுலட் சட்டம் நிறைவேறப்பட்டு நடைமுறைக்கு வந்ததும் பஞ்சாபில் அதை எதிர்த்து பெரும் கிளர்ச்சி நடைபெற்றதையும் அறிந்து கொண்டார். வடநாட்டில் வெடித்த புரட்சி போல தமிழகத்திலும் சுதந்திர உணர்வு கொண்டவர்களாக வீர உரையாற்றி மக்களை வெளிப்படைய செய்தது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் ஆத்திரத்தை அளித்து வந்தது. சுதந்திர உணர்வை ஊட்டும் விதத்தில் பேசிய வரதராஜுலு நாயுடு மீது வழக்கு தொடர்ந்து அவருடைய பேச்சு அரசு நிந்தனைக்குரியது என்று அரசாங்கம் கூறியதுடன் அவரை கைதும் செய்தது. அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க எண்ணி சேலத்திலிருந்து ராஜகோபால் ஆசிரியர் வந்து வாதாடினார். இவ்வாறு வாதாடியும் வரதராஜலுக்கு 15
மாதங்கள் சிறை தண்டனை கிடைத்தது. அப்பீல் செய்த பின்னர் தான் விடுதலையானார். எப்படியும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பவர்களுக்கு தொல்லை கொடுத்து சிரமப்படுத்த வேண்டும், பணத்தாலும் அவர்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதே ஆங்கிலேயர்களின் நோக்கமாகும். சுதந்திர உணர்வை பலவாறு தியாகிகள் பலர் மக்களுக்கு ஊட்டி வந்ததுதான் இவ்வாறு ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட செயல்களுக்கு காரணமாகும். பஞ்சாப் படுகொலை நிகழ்ச்சி பற்றி அறிந்த சிறுவன் காமராஜ் பெரிதும் வருந்தினான். இந்த நிகழ்ச்சி அனைவரையும் துடித்தள செய்த ஒன்றாகும். காமராஜின் நண்பர் வெட்டிக்கடை ஞானம் பிள்ளை காமராஜுக்கு மேலும் பல செய்திகளை கூறினார். வெள்ளையர்களின் அடக்குமுறை தர்பார் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் ஆரம்பமானதும் காமராஜும் தீவிரமாக செயல்பட முடிந்தார். காமராஜின் துடிப்பு நிறைந்த போக்கை கட்டுப்படுத்த வேண்டும், இவனை விருதுநகரிலேயே வைத்திருக்க கூடாது என்று எண்ணிய உறவினர்கள் காமராஜை இன்னொரு மாமாவான காசி நாராயண நாடார் வசித்து வந்த திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு சென்ற காமராஜர் சும்மா இருக்கவில்லை, அங்கேயும் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார். அப்போது வைக்கம் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றதால் அதில் கலந்து கொண்டார். காமராஜ் எங்கு சென்றாலும் அமைதியாக இருக்க மாட்டான் என்பதை உணர்ந்த காமராஜின் தாய்மாமா வேறு வழியின்றி பழையபடியும் விருதுப்பட்டிக்கு அழைத்து வந்து விட்டார். காமராஜின் உள்ளத்தில் தோன்றிய தேசிய உணர்வுகளும் திருமண பேச்சும் பஞ்சாப் படுகொலையை கண்டித்து 1919ஆம் ஆண்டு அமிர்தசரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர்கள் அனைவரும் முழக்கமிட்டனர். மோதிலால் நேரு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஒவ்வொருவரும் பஞ்சாப் படுகொலையின் கொடுமை பற்றியே குறிப்பிட்டு பேசினார்கள். மேலும் ரவுலட் சட்டத்தையும் ரத்து செய்யாத காரணத்தால் பஞ்சாப் படுகொலையின் எதிரொலியையும் சேர்த்துக் கொண்டு நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பு நடந்து வந்தது. நாட்டு நடப்புகளை அக்கறையுடன் கவனித்து வந்த காமராஜ் இவர்களை எல்லாம் அறிந்தவனாக ஒரே குழப்பத்தில் இருந்து வந்தான். நாட்டின் போக்கு அவனுக்கு அச்சத்தையே தந்தது. அவனுக்கு ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற கொடூர கொலை நினைவுக்கு வந்து பெரிதும் துயரமடைய செய்த வண்ணம் இருந்தது. இதனை 1000 மக்களை அநியாயமாக பாவி மகன் டயர் கொன்று குவித்து விட்டானே, அவர்கள் அங்கிருந்தும் தப்பித்து செல்ல முடியாமல் எவ்வளவு துன்பமுற்றிருப்பார்கள் என்று எண்ணி வருந்தினவனாய் கடைக்கு போக வேண்டும், வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாதவனாய் இருந்து வந்தார். அவருடைய பிஞ்சு மனதில் நாட்டில் நடைபெற்று வந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் தான் கூடிக்கொண்டிருந்தன. 1920ஆம் ஆண்டு கல்கத்தாவில் கூடிய சிறப்பு மாநாட்டிற்கு வரும் பெரும் தலைவர்களை பற்றியெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டிலும் தமிழக தலைவர்களும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் வந்தே மாதரம் என்று முழங்கி தங்கள் எழுச்சியை உலகறிய செய்து கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் மாநாட்டில் பெருந்தலைவர்கள் அனைவரும் கூடி ஒத்துழையாமை இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று திட்டங்களை வகுத்தார்கள். ஆங்கிலேய அரசால் கொடுக்கப்பட்ட சிறப்பு பட்டங்களை அனைவரும் திருப்பி அளிக்க வேண்டும் என்றும், அரசு துறையில் பெரிய பதவிகளில் இருப்போர் அனைவரும் பதவிகளை உதறிவிட வேண்டும் என்றும், மாணவ மாணவியர் கல்லூரிகளிலிருந்தும் வெளியேறிட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதையும் காமராஜ் அறிந்து பெரிதும் துடிப்பு உள்ளவனாக காணப்பட்டான். 1920ஆம் ஆண்டின் மத்தியில் பால கங்காதர திலகர் மறைந்தது நாட்டு மக்களுக்கு ஈடு இணையற்ற துன்பத்தை தந்தது. காந்தியடிகளின் சத்திய பிரவேசத்திற்கும் அவருடைய அகிம்சை வழிக்கும் இடம் தந்தது போல் நாட்டு மக்கள் அனைவரும் காந்தியடிகளின் பேரணியில் கூடி ஆர்வமுடன் காணப்பட்டனர். அவருடைய ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமடைந்தது. காந்தியடிகளின் தலைமையில் பாடுபட்டால் நாடு நிச்சயமாக சுதந்திரம் அடையும் என்ற நம்பிக்கை கிராமங்கள் மற்றும் நகர மக்களின் மனங்களில் எல்லாம் இருந்து உத்தார்வமுடன் காணப்பட்டார்கள். இதையெல்லாம் கண்ட காமராஜ் ஒத்துழையாமை இயக்கத்தில் துணிந்து இறங்கினான். சில மாதங்களாகவே அவன் உள்ளத்தில் பொங்கி வந்த உணர்வுகளுக்கு ஒரு வெடிவு காலம் வந்தது போலவே செயல்பட்டு வந்தான். மதுரையில் நடைபெற்ற கூட்டங்களுக்கு எல்லாம் தவறாமல் சென்று கலந்து கொள்வான். இவ்விதம் மதுரை வரை சென்று கூட்டங்களில் கலந்து திரும்பிக் கொண்டிருந்த காமராஜ் ஒரு நாள் ரயில் ஏறி சென்னைக்கு சென்று விட்டான். சென்னைக்கு சென்று திரும்பிய அவன் ஒருவித புத்துணர்வு பெற்றவனாக காணப்பட்டான். பக்கத்து ஊர்களில் அவன் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தான். நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து உண்டியல் குலுக்கி அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு விருதுநகரிலேயே கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டான். இவ்விதம் அவன் துணிந்து செயல்படுவான் என்பதை அவனுடைய நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள். அது நடத்திவிட்டது. பின்னர் பக்கத்து ஊர்களிலும் இது போன்ற கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தான். இவ்விதம் அவன் போக்கு மிகவும் தீவிரமடையவே தாயாரும் தாய் மாமாவும் பெரும் கவலை கொண்டு திருமணத்தை செய்துவிட்டால் வீடு அடங்கிய பிள்ளையாக இருந்து விடுவான் என்று எதிர்பார்த்தார்கள். அப்போது காமராஜுக்கு 18 வயதே நிரம்பியிருந்தது. பக்கத்து கிராமங்களுக்கு சென்று கதர் விற்பதும், வெளியூரிலிருந்து கூட்டத்திற்கு வரும் தலைவர்களுடன் இரவு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பதும், இரவு 1 மணி அளவில் வீடு திரும்புவதும் தாயாருக்கு அறவே பிடிக்கவில்லை. இவ்விதம் கூட்டம் போடுவதும், ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசுவதும் ஆபத்தாக வந்து முடியும் என்றும், காமராஜை சிறையில் போட்டு விடுவார்கள் என்றும் பக்கத்து வீட்டு பெண்கள் பயமுறுத்தவும் காமராஜின் தாயாருக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே எப்படியும் மகனுக்கு கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என்று தாயாரும் மாமா கருப்பையா நாடாரும் ஆடமட்டும் முயற்சி செய்து பார்த்தார்கள். காமராஜ் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. கல்யாணம் கல்யாணம் என்று ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் என்னை மறந்துவிட வேண்டியதான் என்று ஒரு நாள் திட்டவட்டமாக கூறிய பின்னர் தான் கல்யாண பேச்சு ஓரளவு நின்றது. அடக்கி அடக்கி வைத்தாலும் 1920ஆம் ஆண்டு அப்போது காமராஜுக்கும் 17 வயது முடிவடைந்து விட்டது. அப்போதே அவர் காங்கிரஸ் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். ஆனால் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காந்தியடிகள் நிறுத்திவிட்டார். இவ்விதம் நிறுத்தப்பட்டாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார்கள். வீட்டில் அவரை அங்கு போகக்கூடாது,
இந்த கூட்டத்திற்கு போகக்கூடாது என்றெல்லாம் தாயாரும் மாமாவும் அடக்குமுறைகளை திணித்து பார்த்தார்கள். ஆனால் அவரை எந்த அடக்குமுறையும் எதுவும் செய்யவில்லை. அவர் தான் எண்ணியதையே செய்து முடித்தார். பின்னர் மளமளவென்று ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றிகளையே பெற்று வந்தார். காமராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினரானார். எங்கு நடக்கும் பிரச்சாரங்கள் ஆனாலும் காமராஜ் இல்லாமல் சுற்றுப்புறங்களில் நடக்காது என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. மேடை ஏறி பேசும் சிறப்பான ஆற்றலை பெற்று திகழவும், நண்பர்களுடன் சென்று பல இடங்களில் பேசி வரவும் இளைஞர்கள் மத்தியில் காமராஜின் செல்வாக்கு வேகமாக வளர்ந்து வந்தது. விருதுப்பட்டிக்கு அருகேயுள்ள கிராமங்களில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அங்கெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சியின் செல்வாக்கு மேல் நோக்கி நின்றது. அதை எப்படியும் முறியடிக்க வேண்டும் என்று முனைந்த காமராஜ் தான் எண்ணியது போல செய்து முடித்தார். இதற்கு அவருடைய நண்பர்கள் நல்ல முறையில் ஒத்துழைத்தார்கள். காமராஜின் துணிகரமான செயல் கண்டு அவருடைய நண்பர்கள் அவரை பெரிதும் பாராட்டினார்கள். ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்தவர்கள், அதாவது பணம் படைத்தவர்கள், எப்படியும் காமராஜை ஒழிக்க வேண்டும் என்று என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த ஜஸ்டிஸ் கட்சி ஆதரவாளர்களால் இளைஞன் காமராஜை எதுவும் செய்ய முடியவில்லை. இவருடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டைகள் பல போடப்பட்ட போதும் அவைகளை எல்லாம் முனைப்பற்று நின்று முறியடித்தார். வெள்ளையர்களை அண்டி பிழைத்து வந்த நீதி கட்சியினர் தான் இவ்விதம் தொல்லை கொடுத்து வந்தார்கள். அவைகள் எல்லாம் நண்பர்களின் உதவியால் முறியடித்தார். இவருக்கு விரோதமாக இவருடைய இனத்தார்களை, பணம் படைத்த சில நாடார்களே, விருதுநகரை சார்ந்தவர்களே காமராஜ் நடத்தி வந்த கூட்டங்களில் கல்லால் அடித்து துன்பம் செய்த போதிலும் காமராஜ் சிறிதும் கலங்காமல் அவர்களை வெற்றி கொண்டார். இந்த பணம் படைத்தவர்கள் நீதி கட்சியை ஆதரித்துக் கொண்டு காமராஜுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள். காமராஜ் செல்வாக்கு பெற்றதும் இவரை நாடி வந்தார்கள். காமராஜ் எதையுமே பொருட்படுத்தாமல் தம்மை நாடி வந்தவர்களை அணைத்துக் கொண்டார். இவருடைய உயரிய குணத்தை அனைவரும் பின்னர் பெரிதும் பாராட்டினார்கள். 1922ஆம் ஆண்டில் சாத்தூர் தாலுகா காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ஈவேரா பெரியார் அவர்கள் தலைமை வகித்தார். அப்போது காமராஜ் தான் வரவேற்பு கமிட்டி செயலாளராக இருந்து பணியாற்றி சிறப்பிக்க செய்தார். 1923ஆம் ஆண்டில் மதுரை நகரில் நடைபெற்ற கள்ளிக்கடை மறியலை காமராஜை முன்னின்று நடத்தி வெற்றி பெற செய்தார். இவர் பங்கு கொண்ட ஒவ்வொரு போராட்டமும் வெற்றியை பெற்றது. நாகபுரியில் நடந்த கொடி போராட்டத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து தொண்டர் படையை அனுப்பும் பொறுப்பு காமராஜுடன் ஒப்படைக்கப்பட்டது. நாக்பூர் நகர சபை கூட்டத்தில் காங்கிரஸ் கொடியேற்றக் கூடாது என்று அரசு தடை செய்தது. இதை எதிர்த்தே இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து நிறைய அளவில் தொண்டர்கள் அனுப்பி வைத்த பெருமை பெற்றார் காமராஜ். இந்த கொடி போராட்டம் கடைசியில் அமைதியாக முடிவடைந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேலும் வித்தல்பாய் பட்டேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் தான் ஆங்கிலேய அரசு பணித்தது. இவ்விதம் சுதந்திர உணர்வு பொங்க நடக்கும் போராட்டம் ஒவ்வொன்றிலும் ஈடுபட்டு மகத்தான சாதனை படைத்து வந்த காமராஜ் இவருடைய மாமா நடத்தி வந்த கடை பக்கமே செல்வதில்லை. இவ்விதம் செல்லாமல் இருந்தது மாமாவுக்கு மட்டுமன்றி தாயாருக்கும் வருத்தத்தை அளித்தது. காமராஜ் தன்னுடைய அறிவை மேலும் வளர்த்துக் கொள்ள எண்ணி விருதுநகரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மெய்கண்டான் புத்தக சாலைக்கு சென்று நெப்போலியன், கரிபால்டி மார்ஜினி, லெனின் போன்றோரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எடுத்து படித்து தன் அறிவை மேலும் வளர்த்துக் கொண்டார். அந்த தலைவர்களின் கொள்கை முழக்கங்களை அந்த நூல்கள் மூலம் அறிந்து கொண்டதால் மேலும் புத்தறிவு பெற்றவராக விளங்கி தன் கொள்கைகளை முறையாக மேடையில் கூறும் ஆற்றலை பெற்று சிறப்படைந்தார் காமராஜ். காந்திய தலைமையில் சத்தியாகிரகங்களின் மூலம்தான் சுதந்திரத்தை பெற முடியும் என்று உணர்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் செயல்பட்டு வந்தனர். விருதுப்பட்டியை பொறுத்தவரையில் வியாபாரம் முன்னை விட பன்மடங்கு பெருகவும் மக்களும் கல்வி கற்று வாழ்வில் முன்னேற்றம் கண்டார்கள். சிறிய ஊராக இருந்து வந்த விருதுப்பட்டி பின்னர் பேரூராக மாறி அதன் பின்னர் நகர் என்ற அந்தஸ்து பெற்றது. எனவே விருதுநகர் என்று அழைக்கப்பட்டு வந்தது. எவ்வளவோ அடக்குமுறைகளை தாயாரும் மாமாவும் கையாண்ட பின்னரும் காமராஜ் தேசிய போராட்டங்களில் கலந்து நாடறியும் நிலையில் வளர்ந்து வந்தார். ஆரம்பத்தில் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று அஞ்சியிருந்த அவர்கள் தங்கள் குலக்கொழுந்து மக்களால் மதிக்கப்படும் விதத்தில் பெருமை பெற்று வரவும் அதன் பின்னர் தான் அவர்கள் அமைதி அடைந்தார்கள். தேசிய இயக்கம் தொடர்பாக காமராஜின் முயற்சிகள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்ற வண்ணம் இருந்தன. விருதுநகரிலும் அதை சுற்றிலும் உள்ள இடங்களிலும் காமராஜ் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து வந்தார். கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே மகாத்மா காந்திக்கு என்று காமராஜ் கூறவும், உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் ஆர்வ துடிப்புடனும் இருக்கும் மக்கள் ஜெய் என்று கோஷமிட்டு தங்கள் மகிழ்ச்சி பெருக்கை உணர்ச்சி ததும்ப வெளிவிடுவார்கள். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பின்னர் தேசபந்து, சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள் சுயராஜ்ய கட்சி மூலம் சட்டசபைகளுக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார்கள். சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி வந்ததில் புலாபாய் தேசாய், சத்தியமூர்த்தி ஆகியோரும் அடங்குவர். ஆனால் ராஜாஜி இதை கடுமையாக எதிர்த்து வந்தார். ஒரு பக்கம் ராஜாஜி எதிர்த்த போதும் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கும் என்று தெரியாததால் காமராஜ் அமைதியாக இருந்தார். காங்கிரஸ் எடுக்கும் முடிவுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அமைதியாக இருந்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சி சுயராஜ்ய கட்சி விரும்பியது போல சட்டசபைக்கு செல்ல ஆதரவு அளித்ததால் தான் காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் உறுதிப்பட நின்றார். சீனிவாச ஐயங்காரும் துணை நின்றார். தேசத்தை நேசிப்பதும் அதன் விடுதலைக்காக பாடுபடுவதும் தேசபக்தியின் அடிப்படையில் நடைபெறுவதாகும். நேதாஜி தேசபக்தியில் சிறந்து விளங்கியதால் தான் அவர் கைது செய்யப்பட்டார். நானும் தேசபக்தி கொண்டவன் என்பதால் என்னையும் கைது செய்யக்கூடும். இவ்விதமெல்லாம் அவர்களின் விருப்பம் போல தலைவர்களை கைது செய்யும் ஆங்கிலேயர்களின் போக்கை இனி யாரும் பொறுக்க மாட்டார்கள் என்று தேசபந்து, சித்தரஞ்சன் தாஸ் உணர்ச்சி ததும்ப பேசினார். காந்தியடிகளும் மோதிலால் நேருவும்
கல்கத்தாவுக்கு வந்திருந்தார்கள். சுபாஷ் சந்திர போஸ் கைதானதையொட்டி மிகப்பெரிய அளவில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. அப்போது காந்தியடிகள் பேசினார். சுயராஜ்ய கட்சிக்கு பெருமளவில் ஏற்பட்ட செல்வாக்கையும் அதற்கு மக்கள் கொடுத்து வந்த ஆதரவும் பெருகியுள்ளதை கண்டு அரசாங்கம் அஞ்சியதால் தான் சுபாஷ் சந்திர போஸை அரசாங்கம் கைது செய்துள்ளது. இவ்விதம் கைது செய்துள்ளதையே நாம் சுயராஜ்ய கட்சிக்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என்று கருத வேண்டும் என்று காந்தியடிகள் கூறினார். சுபாஷ் கைதானதையொட்டி காங்கிரஸ் தலைவர்களும் சுயராஜ்ய கட்சியினரும் ஒன்றுபட்டார்கள். இரு கட்சியினரின் கொள்கைகளும் அடிப்படையில் ஒன்றேயாகும். 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வெல்காம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். இதை பற்றி தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தெளிவுபடுத்தினார். 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய விருதுநகரில் இருந்து ஒரு தொண்டர் படையுடன் ஸ்ரீபைகுண்டம், நாசரேத், ஏரல் ஆகிய ஊர்களில் வேலை செய்தார் காமராஜர். 1927ஆம் ஆண்டு செப்டம்பரில் காந்திஜி சென்னைக்கு வந்து சீனிவாச ஐயங்கார் வீட்டில் தங்கியிருந்த போது நீல் சிலையை அகற்றும் போராட்டம் குறித்து காந்திஜியின் ஆலோசனையை கேட்டார்கள். நீல் சிலையை அகற்றுவது பற்றி அனுமதி தந்தார். பலாத்காரம் எதுவுமின்றி தமது வெறுப்பை மட்டும் உணர்த்தும் வகையில் செயல்பட வேண்டும் என்று ஆசை வழங்கினார். வன்முறையில் இறங்காமல் களிமண்ணை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி சிலையின் மீது எரிய வேண்டும் என்று அனுமதி வழங்கினார். 1937ஆம் ஆண்டுதான் நீல் சிலை இரவோடு இரவாக அகற்றப்பட்டு மியூசியத்திற்கு கொண்டு போய் வைக்கப்பட்டது. 1927ஆம் ஆண்டு நாக்பூரில் ஆயுத சட்ட எதிர்ப்பு நடைபெற்றது. நகராட்சி மன்ற தலைவர் நாட்டுப்பட்டுள்ள மன்சர்சா அவாரி அரசால் கொண்டுவரப்பட்ட சட்டங்களை எதிர்த்தார். இதன் காரணமாக துப்பாக்கி முதலியவற்றையும் வெடிகுண்டுகளையும் சேகரித்து பெரும் கிளர்ச்சி நடைபெற்றது. எனவே அவரை அரசு கைது செய்தது. 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மதுரை நகரில் மன்சர்சா அவாரி கைதானதை கண்டித்து நகர காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வாழந்தியவர்களாக இளைஞர்கள் போராடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மதுரை மேலச்சித்திரை வீதியில் மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது. 2 அடி நீளம் பட்டாக்கத்தையுடன் சோமயாஜுலு தலைமை தாங்க ஊர்வலத்தில் ஆயுதம் தாங்கிச் செல்லும் உரிமை கோஷம் எழுப்பிச் சென்றார்கள். இந்த போராட்டத்திற்கு வாள்கள் தேவைப்பட்டதால் காமராஜ் தயார் செய்து அனுப்பினார். இந்திய மக்கள் யாராக இருந்தாலும் கையில் வாள் ஏந்தி செல்ல அரசாங்கத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அதன்படியில் 6 அங்குல நீளத்திற்கு மேற்பட்ட கத்தியை யாரும் கையில் வைக்கக்கூடாது. இவ்விதம் யாராவது வைத்திருந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இதை எதிர்த்துதான் மன்சாசா அவாரி என்பவர் வாள் போராட்டம் நடத்தினார். மதுரையில் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு 5 வாட்களை தயார் செய்து காமராஜ் அனுப்பினார். விருதுநகரிலும் வாள் ஏந்தி போராட்டம் நடத்துவதற்காக சில இளைஞர்கள் மதுரையிலிருந்து விருதுநகருக்கு வந்தார்கள். இந்த ஊர்வலத்தில் போலீஸ் எந்த நேரத்தில் தலையிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. போலீசாருக்கு பயந்து மதுரையிலிருந்து வந்தவர்கள் பின்தங்கினார்கள். இதை கண்ட காமராஜர் சிரித்த வண்ணம் தன் இடையில் வாள்களை கோர்த்து கட்டிக்கொண்டு பாரதியாரின் வாய் சொல்லில் வீரரடி என்ற பாடலை பாடி ஆடி மகிழ்ந்த வண்ணம் வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னை மாநிலத்தில் சட்ட மந்திரியாக சர் சி.பி. ராமசாமி ஐயங்கார் இருந்தார். அவர் மலபாரை தவிர மற்ற இடங்களில் வாள் ஏந்தி செல்லலாம் என்று கூறினார். தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றுவிடக் கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவ்வாறு கூறினார். இவ்விதம் அறிவித்ததும் தமிழ்நாட்டில் வேறு இடங்களில் நடைபெறாமல் அவ்விதமே நின்றுவிட்டது. சென்னை எழும்பூரில் அப்போதிருந்த ஏரிக்கரையை அடுத்துள்ள மைதானத்தில் 1927இல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பண்டித நேரு கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னைக்கு வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வருகை. 1927ஆம் ஆண்டு கடைசியிலேயே வைஸ்ராய் லார்ட் இரவின் சைமன் கமிஷன் பற்றி அறிவித்திருந்தார். இவ்விதம் வரும் சைமன் கமிஷனை புறக்கணிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அறிவித்திருந்தது. 1919ஆம் வருடத்திய இந்திய அரசாங்கத்தின் சட்டப்படிதான் இந்த கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடன் கூடிய குழுவைத்தான் ஆங்கிலேயர் அமைத்திருந்தார்கள். சர் ஜான் சைமன் என்பவர் அதன் தலைவராக இருந்ததால் அது சைமன் குழு என்று பெயர் பெற்றது. அந்த குழுவில் இருந்த உறுப்பினர்கள் 7 பேர்களுமே ஆங்கிலேயர்கள் ஆவர். இந்தியர்கள் யாருமே அந்த குழுவில் இடம்பெறவில்லை. இந்திய அரசுக்கு பொறுப்பாட்சியை அளித்தால் எந்த அளவுக்கு அவர்கள் நிர்வாகம் செய்வார்கள் என்பதை அறியும் எண்ணத்துடன் தான் அவர்கள் வந்தார்கள். இந்திய தலைவர்கள் யாருமே சைமன் கமிஷன் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிருப்தியை அடைந்தார்கள். எனவே சைமன் கமிஷன் வருவதை இந்திய தலைவர்கள் விரும்பவில்லை. எனவேதான் சைமன் கமிஷனை திரும்பி போ என்று குரல் கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இவ்விதம் சைமன் கமிஷனை திருப்பி அனுப்புவதற்கு, அதாவது வரவேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு எல்லா கட்சியினரும் இசைவு தெரிவித்தார்கள். ஆங்கிலேயர்களை ஆதரித்து வந்த நீதி கட்சி மட்டும்தான் மௌனம் சாதித்தது. சைமன் கமிஷன் புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் நாடெங்கும் நடைபெற்றது. காந்தியடிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கவே சைமன் கமிஷன் திரும்ப சென்று விட்டது. ஆங்கிலேய நிர்வாகம் மீண்டும் என்ன எண்ணியதோ தெரியவில்லை. இவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிப்பது என்று எண்ணிவிட்டார்களோ தெரியவில்லை. மீண்டும் வந்தார்கள். 2வது முறையாக இந்தியா வந்த போதும் தலைவர்கள் எதிர்ப்பையே தெரிவித்தார்கள். ஆகவே சென்ற இடமெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்து திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று முடிவாயிற்று. லாகூருக்கு சென்ற போது கடும் எதிர்ப்பு உருவானது. எனவே தடியடி, கண்ணீர் புகை மூலம் பலர் பாதிக்கப்பட்டனர்.
லாலா லஜபதியாரை வேண்டுமென்றே அடித்து வீழ்த்தினார்கள். அவர் சில தினங்களில் மரணமடைந்தார். சைமன் கமிஷன் மதுரைக்கு வந்து சேர்ந்தது. கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக மக்கள் கூடியிருந்தார்கள். கையில் கருப்பு கொடியுடன் சைமன் கமிஷன் அதிகாரிகள் மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வந்து சேர்ந்தார்கள். எதிர்ப்பு தெரிவிக்க கையில் கருப்பு நிற கொடியுடன் வந்த அவர்களை கொஞ்சம் தொலைவிலேயே நிறுத்திவிட்டார்கள். அதன் பின்னர் தான் காரில் காமராஜும் ஜார்ஜ் ஜோசப்பும் வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் இருவரையும் கண்ட பின்னர் தான் மக்கள் புதிய எழுச்சி பெற்றவர்களானார்கள். வந்தவர்கள் இருவரும் நிலைமையை புரிந்து கொண்டவர்களாய் தொண்டர்களை வரிசையாக நிற்க செய்தார்கள். பின்னர் காமராஜ் அவருடைய நண்பர் ஒருவரை அருகே அழைத்து அவரிடம் ஒரு கொடியை எடுத்துக்கொண்டு தன் பின்னால் வர வேண்டும் என்று கூறினார். ஜார்ஜ் ஜோசப்பும் காமராஜும் தலைமை வகித்து முன்னால் செல்லவும் தொண்டர்கள் அனைவரும் வீரநடை நடந்த வண்ணம் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து சென்றார்கள். போலீசார் அந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்றார்கள். நிற்கக்கூடாது என்றுதானே கூறுகிறீர்கள்? நாங்கள் ஒரே இடத்தில் நிற்க மாட்டோம், போகவும் வரவும் செய்து கொண்டிருப்போம் என்று கூறிய வண்ணம் போகவும் வரவும் செய்து கொண்டிருந்தார்கள். இவ்விதம் அந்த தொண்டர்கள் அனைவரும் வீரநடை போட்ட வண்ணம் போகவும் வரவும் செய்து கொண்டிருந்ததை பார்த்த அந்த காவலர்கள் எதுவுமே கூறவில்லை. என்ன கூற முடியும் அவர்களால்? காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகமும் அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் வெள்ளையர் அரசு வெளிநாட்டிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்தது. இதனால் உப்பு வரி சட்டத்தை கொண்டு வந்தார்கள். சாதாரண மக்களால் தினமும் பயன்படுத்தப்படும் உப்புக்கு வரி போடுவதை காந்தியடிகள் தீவிரமாக எதிர்த்தார். இந்த எதிர்ப்பு உணர்வை தெரியப்படுத்த உப்பு சத்தியாகிரகம் செய்வதென்று முடிவாயிற்று. இந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கு அனைத்து மக்களும் பேராதரவு தந்தார்கள். ஏழை எளியவர்கள் கூட உப்புக்கு வரி கொடுக்க வேண்டுமா? கூடவே கூடாது, இதை எதிர்த்தே தீர வேண்டும் என்று கோரி ஆர்வமுடன் கலந்து கொள்ள முன்வந்தார்கள். உப்பு சத்தியாகிரகம் நடைபெற போவதை அறிந்த ஆங்கிலேய அரசு அதை எப்படியும் தீவிரமாக முறியடிக்க வேண்டும் என்று முனைந்தது. காந்தியடிகள் தண்டி என்னும் கடலோர கிராமத்தை உப்பு சத்தியாகிரகம் செய்ய தேர்ந்தெடுத்தார். இந்த தண்டி என்னும் கிராமம் அகமதாபாத்திலிருந்து ஏறக்குறைய 250 மைல் தொலைவில் உள்ளதாகும். தண்டிக்கு யாத்திரை சென்று உப்பு சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்று முடிவானது. காந்தியடிகள் மேற்கொண்ட தண்டி யாத்திரையில் ஏறக்குறைய 80 தொண்டர்கள் காந்தியடிகளுடன் சென்றார்கள். இவ்விதம் நடந்தே சென்ற இந்த தண்டி யாத்திரை பெரும் புகழ் பெற்றுவிட்டது. செல்லும் இடமெல்லாம் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் நாள் இந்த யாத்திரை ஆரம்பமானது. தினமும் நடப்பதும் களைத்து போகும்போது ஓய்வு எடுப்பதுமாக 20 நாட்கள் நடந்தார்கள். மிகவும் உற்சாகமான முறையில் மக்கள் வரவேற்று ஆதரவு அளித்ததால் யாருக்குமே நடந்த களைப்பு தெரியவே இல்லை. வழிநடை பாடல்களையும் சுதந்திர உணர்வை ஊட்டும் பாடல்களையும் பாடிய வண்ணம் சென்ற யாத்திரையாளர்களுக்கு நவசாரி என்னுமிடத்தில் அளிக்கப்பட்ட உற்சாகமான வரவேற்பு அனைவரையும் உவகை அடைய செய்தது. தண்டியை அடைந்த காந்தியடிகள் தடையை மீறி அவர் விரும்பியபடி ஒரு பிடி உப்பை எடுத்தார். இவ்விதம் உப்பு எடுத்ததின் மூலம் சுதந்திர உணர்வு அதிகமாயிற்று என்றேதான் கூற வேண்டும். உப்பு எடுக்க சென்ற வேளையில் ஆங்கிலேய அரசு பார்த்து கொண்டு சும்மா நின்று விடவில்லை. கூட்டத்தை கலைக்க தடியடி பிரயோகத்தை நடத்தியது. இருந்தாலும் உப்பு எடுக்கும் முயற்சியில் காந்தியடிகள் வெற்றி பெற்றார். இதை போல பல இடங்களில் உப்பு எடுக்கும் சத்தியாகிரகம் நடைபெற்றது. உப்பெடுக்கும் சட்ட மறுப்பு இயக்கம் நாடு தழுவியதோர் போராட்டமாகிவிட்டது. வேதாரண்யத்தில் ராஜாஜி கலந்து கொண்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வேதாரண்யம் போராட்டம் பெரும் புகழ் பெற்றுவிட்ட ஒன்றாகும். உப்பு எடுக்கும் முயற்சியில் காமராஜும் கலந்து கொண்டார். உப்பு எடுக்க சென்று முன்னின்று நடத்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு உப்பு காய்ச்சியதற்காக காமராஜும் கைது செய்யப்பட்டார். சரித்திர முக்கியத்துவம் பெற்ற இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட எல்லா தலைவர்களையும் கைது செய்தார்கள். காந்தியடிகள் கராடி என்னும் இடத்தில் கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள ஏரவடா என்னும் இடத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற காமராஜ் அலிப்பூர் சிறைக்கு கொண்டு போகப்பட்டார். இதுதான் காமராஜ் அனுபவித்த முதல் சிறைவாசமாகும். அதுவரை காவல் நிலையங்களுக்கு போராட்டங்களையொட்டி சென்று வந்தாரே தவிர அவரை சிறையில் அடைக்கவில்லை. உப்பு சத்தியாகிரகத்தின் மூலம் இவர் பெற்ற சிறை தண்டனையால் தாயாரும் பாட்டி பார்வதி அம்மாளும் பதறி போனார்கள். குடும்பத்தினர் அனைவரும் கவலையுடன் கண்ணீர் வடித்தார்கள். காமராஜ் மீது பெரும் பாசத்தை பொழிந்து வந்த பாட்டி பார்வதி அம்மாள் இதன் காரணத்தால் படுக்கையிலேயே விழுந்து விட்டார். பாட்டிக்கு பேரனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. பேரன் காமராஜை பார்க்கவில்லையானால் உயிர் போய்விடும் என்ற நிலைமை ஏற்பட்டது. பாட்டியின் உடல்நிலை அந்த அளவுக்கு மோசமாகிவிட்டது. ஆகவே காமராஜின் நெருங்கிய நண்பரான முருக தனுஷ்கோடியும் நாட்டாண்மை துரைசாமி நாடாரும் அலிப்பூர் சென்று பரோலில் அவரை வரச் செய்ய கேட்டுக்கொண்டார்கள். அவர் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. பின்னர் அவர் பரோலில் வர மறுத்த நிலையில் இவர்கள் இருவரும் ஊருக்கு திரும்பிவிட்டார்கள். இந்தியாவில் அப்போது வைஸ்ராயாக இருந்த லார்டு இரவின் காந்தியடிகள் நடத்தி வந்த போராட்டங்களை எல்லாம் காந்தியடிகளுடன் சமாதானமாக பேசி ஓரளவு கட்டுப்படுத்தி வைத்து வந்தார். பின்னர் லண்டனில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. காந்தி, ஈர்வின் இவர்களிடையே பேச்சுவார்த்தை 1931ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2வது வட்டமேசை மாநாட்டிலும் கலந்து கொண்டார். அதற்கு முன்னரே ஆங்கிலேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சட்ட மறுப்பு இயக்கங்களை மேற்கொள்ளாமல் நிறுத்தி வைத்திருந்தார். உப்பு சத்தியாகிரகத்தையும் நிறுத்தி வைத்த காரணத்தால் உப்பு சத்தியாகிரகத்தையொட்டி கைதானவர்களை விடுதலை செய்ய ஆங்கிலேய அரசு ஆணை பிறப்பித்தது. கைதான தலைவர்களும் தொண்டர்களும் விடுதலை
செய்யப்பட்டனர். அப்போதுதான் காமராஜும் விடுதலை அடைந்தார். விருதுநகரில் அவருக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரயில் நிலையத்திலிருந்தே அவரை ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள். மகாத்மா காந்திக்கு ஜெய், காமராஜுக்கு ஜெய் என்ற முழக்கம் வானை பிளந்தது. ஊர்வலம் காமராஜின் வீட்டை அணைத்தது. விருதுநகரின் வரலாற்றில் கண்டிராத ஊர்வலமாக அது இருந்தது. காமராஜை வரவேற்க ஆர்வம் கொண்ட பக்கத்து ஊர்களில் உள்ள மக்களும் திரண்டு வந்திருந்ததால் கட்டுப்படுத்த முடியாத அளவில் மக்கள் கூடிவிட்டனர். பின்னர் பக்கத்துள்ள காளியம்மன் பீடத்தில் ஏறி 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்று முருக தனுஷ்கோடி மற்றும் நண்பர்கள் கேட்டுக்கொள்ளவும் அவ்வளவு சிறப்பான முறையில் வரவேற்பளித்த ஊர் மக்களையும் பக்கத்தூரில் உள்ள மக்கள் கூட்டத்தையும் கண்டு உண்மையில் காமராஜ் மனம் நெகிழ்ந்து போனார். மிகவும் சுருக்கமாக பேசினார். ரத்தின சுருக்கமாக என்பார்களே, அது போன்று அவருடைய பேச்சு ரத்தினமாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. மக்கள் வாழ்த்துளி கிளப்பினார்கள். நன்றி தெரிவித்த காமராஜின் கண்கள் பணிந்தன. இதற்கு முன்னர் கூட்டங்களில் பேசியிருக்கிறார் என்றாலும் இவ்வளவு மக்கள் நிறைந்த கூட்டத்தில் பேசவில்லை. பெருந்திரளான மக்கள் கூடிய அவர் உணர்ச்சி மேலிட்டு பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிவந்தவையாகும். காமராஜ் முதலில் மேடையில் பேசியது எலிக நாயக்கன்பட்டி என்னும் ஊரில் வைத்துதான். இந்த கிராமம் விருதுநகரிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ளது. அந்த கூட்டத்தில் அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்திருந்தார்கள். அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே தேச பக்தியுள்ளவர்களாக இருந்ததால் அனைவருமே அந்த கூட்டத்தில் கலந்து சிறப்பித்தார்கள். காமராஜ் தன்னுடைய உள்ள கருத்துக்களை ஒளிவு மறைவின்றி பேசுவார். சொல்ல வேண்டியதை சொல்வதில் தயக்கம் காட்ட மாட்டார். பேச்சில் அழகு இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிடுவார். இதை பற்றி அவரே கூறியதை நாம் பார்க்கலாம். அந்த காலத்திலும் சரி, இப்போதும் சரி, எனக்கு இந்த பிரசங்கம் செய்வது என்பது எப்போதுமே பிடிக்காது. ஆனால் பிரசங்கம் செய்யாமல் இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கூற முடியாது. நான் முதலாக பிரசங்கம் செய்தது இளைஞர் நாயக்கன் பட்டியில் தான். நாம் செய்யும் பிரசங்கம் அழகாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றும் கிடையாது. எதுகை, மோனை, உதாரணம் எல்லாம் சரியா அமைய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றும் எனக்கு கிடையாது. சாதாரண மக்கள் பேசும் பாணியில் காங்கிரசின் லட்சியத்தை எடுத்துச் சொல்ல எனக்கு ஒன்றும் அந்த மேடை பேச்சில் சபை நடுக்கம் எதுவும் ஏற்படவில்லை. நான் வீணே பொழுதை கழிக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய கருத்துக்களை கூற சில நிமிடங்களே தேவைப்படும். அவர் தாம் பேசிய முதல் கூட்டத்திலும் சரி, சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் ஊர் மக்கள் கொடுத்த வரவேற்பு கூட்டத்திலும் சரி, அவர் வீணாக பொழுதை கழிக்கவில்லை. காமராஜ் விடுதலை அடைந்து வருவது வரைதான் பார்வதி பாட்டியின் உயிர் அவள் உடலில் ஒட்டிக் கொண்டிருந்தது. பேரன் சிறையிலிருந்து வந்த விவரம் பாட்டிக்கு நன்கு தெரிந்ததால் நிம்மதி அடைந்தார். சின்ன குழந்தையாக காமராஜ் இருந்தபோது வாஞ்சியுடன் பார்வதி பாட்டி இன்னும் கொஞ்சம் என்று சோறு ஊட்டியதை எல்லாம் காமராஜ் எண்ணி பார்த்தார். தாம் சிறை சென்றதால் தான் பாட்டிக்கு இவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்டது என்று எண்ணி பார்த்து வேதனை அடைந்தார். ஆகவே பாட்டியின் அருகே இருந்து அவளுடைய முகத்தை பார்த்து மருகிய வண்ணம் இருந்தார். சில தினங்களுக்குள் பாட்டி நிம்மதியாக கண்களை மூடினார். காமராஜுக்கு அது பெரும் வருத்தத்தை அளித்தது. பின்னர் தன்னுடைய தாயாரின் நிலைமையையும் எண்ணி பார்த்து வேதனை தான் அடைந்தார். இவை அனைத்தையும் விடவும் தன்னுடைய தாய்நாட்டில் நிலைமையே அவருக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக இருந்தது. எனவே அதற்காக பாடுபட புறப்பட்டு விட்டார். எப்போதாவதுதான் வீடு திரும்புவார். காமராஜ் கண்ட சோதனைகளும் இறுதியில் பெற்ற வெற்றியும். லார்ட் ஈர்வின் பதவி முடிந்து லிங்டன் பிரபு வைஸ்ராயாக பதவியேற்றார். இவர் பதவிக்கு வந்ததும் பிரிட்டிஷ் அரசின் போக்கில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. இந்தியர்களை கொடுமைப்படுத்துவது கூடுதலாகவே இருந்தது. எனவே வேறு வழியின்றி காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்தார். காமராஜ் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அவரை திருச்சி சிறைக்கு அனுப்பினார்கள். அதன் பின்னர் அவரை வேலூர் சிறைக்கு மாற்றினார்கள். காமராஜ் வேலூர் சிறைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அங்கு கமல்நாத் திவாரியும் ஜெயதேவ் கபூரும் வேலூர் சிறையில் இருந்தார்கள். ஆகவே மூவரும் கூடி பேசிக் கொண்டார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநாடு 1937ஆம் ஆண்டு கடைசியில் மதுரையில் கூடியது. அப்போது ராஜாஜி கோஷ்டி என்றும் சத்தியமூர்த்தி கோஷ்டி என்றும் 2 கோஷ்டிகள் காங்கிரஸில் இருந்தன. சத்தியமூர்த்தி கோஷ்டியில் உள்ளவர்கள் அனைவரும் ஏழை எளியவர்கள். ராஜாஜி கோஷ்டியில் அனைவரும் வசதி படைத்தவர்கள். பணம் இல்லாத காரணத்தால் சத்தியமூர்த்தி கோஷ்டியில் இருந்தவர்களை ஒதுக்கிவிடக் கூடாது என்று கருதிய காமராஜ் சத்தியமூர்த்தியின் பக்கமே நின்றார். மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு சத்தியமூர்த்தி தலைவராக இருந்ததால் அவர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். ராஜாஜி கோஷ்டியினர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவில்லை. சத்தியமூர்த்தியின் அன்பினால் ஈர்க்கப்பட்ட காமராஜ் அவருடைய பக்கமே நின்றார். மாநாடு முடிவடைந்ததும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் நடைபெற்றது. தலைவராக ராஜாஜியும் உப தலைவராக சத்தியமூர்த்தியும் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ராஜாஜிக்கு சத்தியமூர்த்தியை உப தலைவராக கொண்டு வருவதற்கு விருப்பமில்லை. இதை ராஜாஜியின் ஆதரவாளர்கள் மட்டுமே அறிவார்கள். ஏற்கனவே பேசி முடிவு செய்த வண்ணம் சத்தியமூர்த்தியை உப தலைவராக கொண்டு வர எண்ணி அவருடைய பெயர் முன்மொழியப்பட்ட போது திடீரென்று ராஜாஜியின் ஆதரவாளர் ஒருவர் உப தலைவர் பொறுப்பிற்கு சர்தார் வேதரத்னம் பிள்ளையை முன்மொழிந்தார். அதனால் இரு கோஷ்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடைசியில் நியாயம் பெற்றது. சத்தியமூர்த்தியே உப தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தியமூர்த்தியின் மிக நேர்மையான போக்கினால்
காரிய கமிட்டியிலும் பெரும்பான்மை இருந்தது. காரிய கமிட்டியில் பெரும்பான்மை ஏற்பட செய்தவர் காமராஜே ஆவார். இவருடைய முழு ஒத்துழைப்பு தான் இதற்கு காரணமாகும். முதலாக காமராஜ் காரிய கமிட்டி உறுப்பினராக அப்போதுதான் ஆனார். இருந்தாலும் அவர் தன்னுடைய செல்வாக்கினால் சத்தியமூர்த்திக்கு ஆதரவை தேடிக் கொடுத்தார். நியாயமான பாதையில் சென்று கொண்டிருந்த சத்தியமூர்த்தியை எப்படியும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதே காமராஜின் நோக்கமாகும். காமராஜை எவ்விதமும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது ஆட்சியாளர்களின் எண்ணம். ஒரு நாள் காமராஜ் வீட்டில் இல்லாத போது போலீசார் அவருடைய வீட்டை சோதனையிட வந்தார்கள். அதற்கு அன்னை சிவகாமி அம்மையார் ஒத்துக்கொள்ளவில்லை. சோதனையிட வேண்டுமானால் எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது என்னுடன் இருக்க வேண்டும் என்று கூறி போலீஸ் அதிகாரிகளை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதன் பின்னர் உறவினர் ஒருவர் அழைத்து வரப்பட்ட பின்னர் தான் சோதனையிடப்பட்டது. அவர்கள் செய்த சோதனையில் எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் காமராஜ் கைது செய்யப்படுவதும் விடுதலை ஆவதுமாகவே இருந்தார். விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷனில் வெடிகுண்டு வீசியதாக ஒரு வழக்கு காமராஜ் மீது போடப்பட்டது. இது வேண்டுமென்று ஜோடித்த வழக்காகும். இந்த வழக்கில் காமராஜ் சார்பாக ஜார்ஜ் ஜோசப் வாதாடி வெற்றி பெற்றார். இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது காந்தியடிகள் ராஜபாளையத்திற்கு வந்து குமாரசாமி ராஜாவின் இல்லத்தில் தங்கியிருந்தார். அங்கு வந்த டாக்டர் DSS ராஜனிடம் காமராஜ் மீது அநியாயமாக பழி சுமத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை தீவிரமாக நடத்த வேண்டும் என்றும் ராஜனிடம் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை முன்னிட்டு காமராஜின் தந்தையார் சேமித்து வைத்திருந்த பணம் முழுவதும் செலவானது. இருந்தாலும் நீதி வென்றது என்று சொல்லும் அளவில் காமராஜ் வெற்றி பெற்றார். இவ்விதமாக காமராஜ் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் ஆங்கிலேயர்களுக்கு காமராஜர் சிம்ம சொப்பனமாகவே இருந்தார். அதிகப்படியான செல்வாக்கு கொண்ட காமராஜரால் எதுவும் முடியும், அதாவது எதையும் சாதிக்க முடியும் என்பதால் ஆங்கிலேயர்கள் அச்சம் கொண்டவர்களாகவே காணப்பட்டார்கள். வைஸ்ராய் வெல்லிங்டன் பிரபு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எண்ணி காமராஜை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அவர் போன பின்னர் தான் காமராஜ் விடுதலை செய்யப்பட்டார். 1934ஆம் ஆண்டு வடக்கு பீகாரில் பெரிய அளவில் பூகம்பம் ஏற்பட்டது. உயிர் சேதங்களும் அதிக அளவில் ஏற்பட்டன. ராஜேந்திர பிரசாத் பூகம்ப நிவாரண வேலைகளை கவனித்து வந்தார். அந்த பூகம்ப நிவாரண நிதியாக காமராஜ் தமிழ்நாட்டிலிருந்து நிதி வசூல் செய்து அனுப்பி வைத்தார். அதே ஆண்டில், அதாவது 1934ஆம் ஆண்டில் மத்திய சட்டசபையை அழைத்துவிட்டு புதிய தேர்தல்களை நடத்தியது. அப்போது காங்கிரஸ் இந்த தேர்தலில் கலந்து கொண்டது. சத்தியமூர்த்திக்கும் ராமசாமி முதலியாருக்கும் நேரடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சத்தியமூர்த்தி வெற்றி பெற்றார். சத்தியமூர்த்தியின் வெற்றிக்கு காமராஜ் பெரிதும் துணையாக இருந்தார். 1935ஆம் ஆண்டு டில்லி சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது சத்தியமூர்த்தி டெல்லியில் இருந்தார். பண்டித நேரு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற லட்சுமணபுரி காங்கிரஸ் மகாசபைக்கு சத்தியமூர்த்தி காமராஜை வற்புறுத்தி அழைத்ததால் அங்கு சென்றார். அப்போது சத்தியமூர்த்தி மத்திய சட்டசபை உறுப்பினர்களிடம் காமராஜை அறிமுகப்படுத்தி வைத்து பெரிதும் பாராட்டி உரைத்தார். என்னுடைய நண்பர் மட்டுமின்றி என்னுடைய வழிகாட்டியாகவும் விளங்குகிறார் என்று அங்குள்ள நண்பர்கள் அனைவரிடமும் புகழ்ந்து உரைத்தார். 1935ஆம் ஆண்டு காங்கிரசின் பொன்விழா ஆண்டாகும். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் நாள் காங்கிரஸ் கட்சியின் பொன்விழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. காமராஜ் விருதுநகரில் பெரும் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகளை செய்தார். அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை விழா நிகழ்ச்சிகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டன. அன்று எல்லாருக்கும் சிறப்பான முறையில் சம்பத்தி பூஜனம் நடைபெற்றது. 1936ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் நடைபெற்றது. சத்தியமூர்த்தி தலைவராகவும் காமராஜ் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். இவ்விதம் செயலாளராக பணியேற்ற காமராஜின் பொறுப்பு பன்மடங்கு கூடியது. சத்தியமூர்த்தியுடன் பெரிதும் இணைந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கத்தை வலுப்படுத்த பெரிதும் பாடுபட்டார். 1937ஆம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற்றது. சாத்தூர் தொகுதியில் காமராஜ் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து நின்றவர் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளவும் காமராஜே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார். அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு மஞ்சள் நிற பெட்டி ஒதுக்கப்பட்டிருந்தது. பெட்டியின் நிறத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட வேண்டும். சட்டசபை தேர்தலில் சத்தியமூர்த்தி போட்டியிட வேண்டும் என்று காமராஜரும் காங்கிரஸ்காரர்கள் பலரும் விரும்பினார்கள். சத்தியமூர்த்தி நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும் மந்திரி சபை அமைப்பார் என்றும் எதிர்பார்த்தார்கள். இவ்விதம் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ராஜாஜியின் பெயர் இடம்பெற்றது. சத்தியமூர்த்தி வெற்றி பெற்றும் சிறப்பாக பேசி பெருமை பெறுவார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். பல்கலைக்கழக பட்டதாரி தொகுதி மூலம் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்றும் அப்போது அவரை மந்திரி சபைக்கு அழைத்துக் கொள்ளலாம் என்றும், ஆகவே ராஜாஜி இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடையலாம் என்றும் கூறப்படவும் அது போன்றே போட்டியிட்டார். வெற்றி பெற்றார். ஆனால் மந்திரி சபையில் சத்தியமூர்த்திக்கு இடம் கொடுக்கவில்லை. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த சதி செயல் என்று அனைவராலும் பேசப்பட்டது. விருதுநகரில் காமராஜின் வெற்றி விழாவை கொண்டாடும் எண்ணமுடன் அவரை இரட்டை குதிரை பூட்டப்பட்ட சாரட்டில் வைத்து அழைத்துச் சென்றார்கள். காமராஜ் அமர்ந்திருந்த சாரட் மீது அக்னி திரவம் கொண்ட பாட்டில் வீசப்பட்டது. குதிரைகள் இரண்டும் மிரண்டு ஓடின. நல்ல காலமாக அவர் மீது படவில்லை. அக்னி திரவம் வீசப்பட்ட அந்த கொடியவர்களை விரட்டாமல்
அவர்கள் ஓடியே போய்விட்டார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தல் 1940ஆம் ஆண்டு மீண்டும் நடைபெற்றது. இந்த தேர்தலில் காமராஜை சத்தியமூர்த்தி நிறுத்தி வைத்தார். அவருடைய வெற்றிக்காக உழைத்தார். காமராஜை எதிர்த்து கோவை சி.பி. சுப்பையா என்பவரை ராஜாஜி நிறுத்தினார். எனவே இருவருக்கும் பலத்த போட்டி ஏற்பட்டது. கடைசியில் காமராஜை வெற்றி பெற்றார். காமராஜுக்கு 103 ஓட்டுகளும் சுப்பையாவுக்கு 100 ஓட்டுகளும் கிடைத்தன. இந்த வெற்றியால் தான் காமராஜ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியடிகளின் படியை பின்பற்றி சத்தியமூர்த்தியை தலைவராக கொண்ட காமராஜ் காங்கிரஸ் தலைவராக ஆனதும் நல்ல உள்ளம் கொண்டோர் எல்லாம் வாழ்த்து தெரிவித்தும் பாராட்டவும் செய்தார்கள். எல்லா மக்களின் அன்புக்கு பாத்திரமாகி சிறந்து விளங்கினார். சத்தியமூர்த்தி அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக பதவியேற்றார். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயம் அது. சென்னை கவர்னர் ஆர்தர் போப் யுத்த நிதி வசூல் செய்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்ததோடு அந்நியனுக்கு யுத்த நிதி கொடுக்க கூடாது என்று காமராஜ் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து வந்தார். இவ்விதமாக காமராஜின் சூறாவளி சுற்றுப்பயணத்தால் யுத்த நிதி வசூல் தடைப்பட்டது. இதன் காரணத்தால் எவ்விதமும் காமராஜை கைது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். 1941ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்திஜி தொடங்கினார். முதல் சத்தியாகிரகியாக ஆசிரிய வினோபாவை பங்கு பெற்றார். சத்தியாகிரகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் காந்தியடிகளின் முன் அனுமதி பெற வேண்டும் என்பதால் காமராஜ் காந்தியடிகளை சந்தித்து அனுமதி பெற சென்று கொண்டிருந்தார். இவ்விதம் செல்லும் வழியில் காமராஜை கைது செய்து வேலூர் சிறைக்கு கொண்டு சென்றார்கள். இவ்விதம் காமராஜ் வேலூர் சிறையில் இருக்கவும் அவரை விருதுநகரின் நகர சபை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். இவ்விதம் சேர்மேனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 9 மாதங்கள் பொறுத்தே காமராஜ் விடுதலை செய்யப்பட்டார். அதாவது 1942ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் விடுதலை செய்யப்பட்டார். பின்னர் தான் அவர் விருதுநகர் வந்தார். விருதுநகர் வந்து சேரவும் அவருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மார்ச் மாதம் 16ஆம் நாள் நகர மன்ற துணைத் தலைவரின் தலைமையில் நகரசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போதுதான் காமராஜ் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் நகரசபை தலைவராயிற்றே தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்தார். பின்னர் எழுந்து, என்னை நகரசபை தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு சந்தோஷப்படுகிறேன். எனக்கு மிக முக்கிய வேலைகள் பல்வேறு இடங்களில் இருக்கின்றன. எனவே இந்த நிலையில் என்னால் நகரசபை தலைவராகவும் வேலை செய்ய இயலாது. ஆகவே இந்த பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று கூறியதோடு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் உதவி தலைவரிடம் கொடுத்து அனைவரிடமும் விடைபெற்று சென்றார். நாம் வகிக்கும் பதவி கௌரவ பதவியாகவே இருந்தாலும் கூட அந்த பதவியை வகிப்பவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வர வேண்டும். இவ்விதம் பொறுப்புடன் கவனிக்க இயலாதவர்கள் அந்த பதவிக்கு வரவே கூடாது என்பதுதான் காமராஜின் எண்ணமாகும். எனவே அந்த அடிப்படையில் நகரசபை தலைவர் பதவியை துறந்து நாட்டிற்கு உழைப்பதில் ஆர்வம் கொண்டவராக செயல்பட்டு வந்தார். சத்தியமூர்த்தியும் உத்தம நண்பரும். சத்தியமூர்த்தியும் காமராஜரும் குரு சீடன் என்ற முறையில் இல்லாமல் நல்ல நண்பர்களாக பழகி வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் காமராஜர் ஒரு நல்ல ஆலோசகராகவே சத்தியமூர்த்திக்கு விளங்கி வந்தார் என்று கூறுவது பொருந்தும். இவர்களிடையே ஏற்பட்டிருந்த நல்லுறவு சத்தியமூர்த்தி மறையும் வரை நிலைத்திருந்தது என்று கூறலாம். ஒருமுறை சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பொறுப்பை சத்தியமூர்த்திக்கு தருவதாக ஆங்கிலேயர் அரசு கூறியது. இது பற்றி சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவர் ஒருவரிடம் ஆலோசனை செய்த போது அந்த தலைவர் அதற்கென்ன, தாராளமாக ஒத்துக்கொள்ளலாம் என்று பதில் கூறினார். சத்தியமூர்த்தி இது பற்றி காமராஜரிடம் ஆலோசனை செய்த போது காமராஜர் ஒரே அடியாக மறுத்துரைத்தார். கூடவே கூடாது என்றார். தனிப்பட்டவர்கள் நடத்த போகும் சட்ட மறுப்பு வரப்போகிறது. அதில் கலந்து கொள்ளாமல் துணைவேந்தர் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் அரசியல் வாழ்க்கை என்னாவது? அந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று கண்டிப்பாக கூறினார். காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மிகவும் பிரபலமானவர் கூறிய ஆலோசனையையும் காமராஜ் கூறிய ஆலோசனையும் எண்ணி பார்த்தார். அரசியலில் தாம் தொடர்ந்து இருந்து புகழ் பெறுவதற்கு தாம் பல்கலைக்கழக துணைவேந்தராக கூடாது என்று காமராஜர் கூறிய ஆலோசனையை அவர் உண்மையில் பெரிதும் வரவேற்றார். இதை போல பல சந்தர்ப்பங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்து காமராஜரின் உண்மையான உள்ளத்தை பெரிதும் போற்றினார் சத்தியமூர்த்தி. நல்ல நம்பிக்கையுள்ள ஒரு நண்பராக காமராஜ் விளங்கினார் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலிடங்களில் மட்டுமே தொடர்பு கொண்டிருந்த சத்தியமூர்த்தியை தொண்டர்கள் மத்தியிலும் புகழ் பெறச் செய்தவர் காமராஜரே ஆவார். மேலிடங்களில் மட்டுமே தொடர்பு கொண்டிருந்த சத்தியமூர்த்தியை தொண்டர்கள் மத்தியிலும் புகழ் பெறச் செய்தவர் காமராஜரே ஆவார். இவ்விதம் காமராஜர் அடிமட்டத்தில் உள்ளவர்கள் மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்தி கொடுத்தது போல காமராஜரை பற்றி உயர் மட்டத்தில் சிறப்புகளை உண்டாக்கியவர் சத்தியமூர்த்தியே ஆவார். காமராஜரின் உண்மையான உழைப்பு அவரை அவ்வளவு கவர்ந்தது என்று கூறலாம். சத்தியமூர்த்தியின் அன்பை எல்லாம் குறைவர கொண்டு திகழ்ந்தவர் காமராஜர் என்றால் மிகையல்ல. 1955ஆம் ஆண்டில் ஆவடியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டு பந்தலுக்கு சத்தியமூர்த்தி நகர் என்று நன்றி மறவாமல் பெயர் சூட்டினார் காமராஜர். தாம் முதலமைச்சராக பதவியேற்றதும் நேராக சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று சத்தியமூர்த்தியின் படத்திற்கு மாலையிட்டு வணங்கியதோடு அவருடைய மனைவியின் ஆசைகளையும் பெற்று வந்தார் காமராஜர். 1942 ஆகஸ்ட் புரட்சி. பிரிட்டிஷ் ஆட்சியை இனி நாம் நம்பி பயனில்லை என்று கூறிய காந்தியடிகள் போராட்டம் நடத்தியே தீர வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு உணர்த்திடும் நிலைமை உருவானது. அவருக்கு ஆங்கிலேயரின் போக்கு அவ்வளவு வேதனையையும் ஆத்திரத்தையும் ஊட்டியது. இந்தியா சுதந்திர போர் தீவிரமான திசையில் செல்ல ஆரம்பித்துவிடும் என்பதை ஆங்கிலேயர்கள் உணரும் காலம் வந்துவிட்டது. பிரிட்டிஷ் மந்திரி சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், லார்ட் பௌத்திக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் ஆகிய மூவரும்
பிரிட்டிஷ் தூதர்களாக இந்தியாவுக்கு வந்தார்கள். இவ்விதம் இவர்கள் 1942ஆம் ஆண்டு இந்திய மக்களுக்கு நன்மை செய்ய போவதாக கூறிக்கொண்டார்கள். இவ்விதம் கிரிப்ஸ் தலைமையில் வந்ததால் அந்த குழுவிற்கு கிரிப்ஸ் குழு என்று பெயர் வந்தது. இந்த குழுவுடன் காந்தியடிகள் மற்றும் தலைவர்கள் கூடி பேசினார்கள். இந்தியாவை தாங்கள் இனிமேலும் துயரமடைய செய்வதில்லை, அவர்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்ய போவதாக கூறினார்கள். உலக யுத்தம் முடிவடைந்ததும் பிறகு இந்தியாவிற்கு குடியேற்ற நாடு அந்தஸ்து அளிக்கப்படும் என்றும், அதன் பின்னர் இந்தியா விரும்பினால் தனி நாடாகலாம் என்றும், மாகாணங்கள் விரும்பினால் பிரிந்து இருக்கலாம் என்றெல்லாம் ஏதேதோ சிறு பிள்ளைகளுக்கு கூறுவது போல பொருந்தாதவைகளை, சிந்தித்து பார்க்க முடியாதவைகளை கிரிப்ஸ் தூதக்குழு காந்தியடிகளிடம் விவரித்துக் கொண்டிருந்தது. இவ்வாறெல்லாம் ஆங்கிலேயர்கள் பெரிய மேதைகள் போல சொல்லவும், நம் இந்திய தலைவர்களுக்கு அவர்கள் பேச்சு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. இவ்விதம் எதையோ விளையாட்டுத்தனமாக கூறுவது போல கூறவும் அவர்களுடைய திட்டங்களை அடியோடு வெறுத்தார்கள். அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் போகாத ஊருக்கு வழி சொன்ன கதையாகவே இருந்து வந்தது. அவர்கள் கூறுவதையெல்லாம் மிகவும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வெள்ளையரை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் தலைவர் உள்ளத்தில் எழுந்தது. இவ்விதம் எண்ணமும் பம்பாயுள்ள கோவாலிய என்ற தெப்பக்குள மைதானத்தில் 1942 ஜூலை 8ஆம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் மகாசபை கூடியது. வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை பண்டித நேரு எழுப்பவும் அதை வல்லபாய் பட்டேல் வழிமொழிந்து பண்டித நேரு அவர்களின் பேச்சுக்கு ஆதரவு அளித்தார். அதே கோஷத்தை காந்தியடிகளும் முழங்கினார். அவ்வளவு ஆத்திரம் அந்த மாபெரும் தலைவர்களுக்கு. தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமூர்த்தி, காமராஜர், முத்துராங்க முதலியார், பத்வாச்சலம், மாப்போ சிவஞானம் போன்ற தலைவர்கள் பம்பாய்க்கு சென்றார்கள். இந்தியாவின் தன்மானம் பேரம் பேசக்கூடிய பொருள் அல்ல, முடிவற்ற போராட்டமே ஆங்கிலேயர்களின் ஆவண பேச்சுக்கு பதிலாகும் என்று கூறினார். கடைசியாக காந்தியடிகள் பேசினார். 2.25 மணி நேரம் பேசினார். செய் அல்லது செத்து மடி என்று தீர்மான முடிவுடன் பேசினார். உடனடியாக சுதந்திரம் வந்தே தீர வேண்டும். பொழுது புலரும் முன்னே வந்தாக வேண்டும். இந்த நிமிடம் முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரம் பெற்ற மனிதராகவே எண்ணிக்கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்கள் அடிமைகளே அல்ல, சுதந்திரத்தின் சாரமே இதுதான். நான் அடிமை அல்ல என்ற உணர்வு ஏற்பட்ட உடனேயே அடிமை தலைகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கிவிடும். இதோ ஒரு தாரக மந்திரம் சொல்லுகிறேன். இந்த மந்திரத்தை மறக்காமல் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விடும் ஒவ்வொரு மூச்சும் செய் அல்லது செத்து மடி. இந்தியாவை விடுவிப்போம் அல்லது அந்த முயற்சியில் செத்து மடிவோம். அடிமைத்தனம் நிலைத்திருப்பதை பார்க்க உயிர் வாழ தேவையில்லை என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்று முழங்கினார். இந்த போராட்டத்தில் அனைவருக்கும் பங்கு இருக்க வேண்டும். இந்த நாடு இதுவரை கண்டிராத போராட்டமாக இது இருக்க வேண்டும். எல்லா மக்களும், தொழிலாளர்களும், ஆலை அதிபர்களும் எல்லாருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இந்தியனும் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்க வேண்டும். அகிம்சா முறையில் போராட வேண்டும் என்று உணர்ச்சி ததும்ப பேசினார். இனி மகாசபை தீர்மானம் பற்றி பார்ப்போம். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி உடனே அகல வேண்டும். நாசிசம், பாசிசம் மற்றும் ஏகாதிபத்திய முறை போன்றவைகளை ஒழிப்பதற்கு சுதந்திர இந்தியா கண்டிப்பாக அமைய வேண்டும். பிரிட்டன் தானே ஒதுங்க இயலாவிட்டால் காந்தியடிகள் தலைமையில் அகிம்சா தர்ம சுதந்திர போர் நடத்தப்படும். அந்நிய ஆட்சி ஒழிந்ததும் வகுப்பு ஒற்றுமை ஏற்படும். அதன் பின்னர் சகல வகுப்பினரின் பிரதிநிதிகள் அடங்கிய தற்காலிகமான ஒரு இந்திய அரசாங்கம் அமைக்கப்படும். பம்பாயிலிருந்து திரும்பி வரும்போது சென்னை வரும் ரயிலில் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ரயிலில் சஞ்சீவ் ரெட்டியும் அமர்ந்திருந்தார். அவரை ஆந்திரா வந்ததும் போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். ஆகஸ்ட் புரட்சி பற்றி தமிழகத்தில் அனைவரிடமும் கூற வேண்டுமே என்ற எண்ணத்தில் எப்படியோ அரக்கோணம் வரை காமராஜர் வந்துவிட்டார். அரக்கோணம் ரயில் நிலையம் வந்ததும் கிராமத்து விவசாயி போல துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டிக்கொண்டு காகித கட்டுகளுடன் இறங்கி சென்று விட்டார். பின்னர் ஒவ்வொரு முக்கிய இடத்திற்கும் சென்று முக்கியமானவர்களை சந்தித்து விவரம் கூறிட புறப்பட்டு விட்டார். அரக்கோணத்தில் ரயிலை விட்டு இறங்கும் போதே போலீசார்கள் நிறைய பேர் வரிசையாக நின்று கொண்டிருந்ததை கண்டு தலைப்பாகை கட்டிக்கொண்டு கையிலுள்ள பையை தூக்கி பிடித்து முகத்தை மறைந்த வண்ணம் சென்றார். இவ்விதம் சென்ற அவர் நேராக பேருந்து நிலையம் அடைந்தார். ராணிப்பேட்டைக்கு செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்த பின்னர் தான் அவரால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது. அப்போதும் தம்முடைய தலைப்பாகையை எடுக்கவில்லை. பின்னர் இருட்டு வேளையில் ராணிப்பேட்டையில் வந்து இறங்கிய காமராசர் தம்முடைய நண்பரும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான KR கல்யாணராம ஐயரின் வீட்டிற்கு சென்றார். கதவு அடைப்பட்டிருந்ததும் காமராசர் கதவை தட்டினார். அவரும் காங்கிரஸ்காரராயிற்றே, யாராவது போலீஸ்காரர்கள் இரவு நேரத்தில் வந்து விசாரணை என்று வந்து கதவை தட்டுகிறார்களோ என்று பயந்த வண்ணம் அந்த ஐயர் கதவை திறந்து பார்த்ததும் திகைப்புற்றார். எதிரே கையில் ஒரு பையுடன் நின்ற காமராசரை பார்த்த ஐயர் பெரிதும் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தவராய் உள்ளே அழைத்து சென்றார். காமராசர் அங்கு சென்று பழக்கமானதினால் அனைவரும், குறிப்பாக அவருடைய தாயாரும் அன்புடன் விசாரித்தார்கள். களைத்து போய் வந்திருந்த காமராசருக்கு முதலில் களைப்பு போக உணவளித்து அதன் பின்னரே ஐயர் விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தார். பம்பாயில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பற்றி காமராசர் ஐயருடன் விரிவாக பேசினார். பின்னர் மறுநாள் மாலை வேளையில் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சை மாவட்டம் வழியாக திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அதன் பின்னர் அதுவரையுள்ள பொழுதை கல்யாணராம ஐயர் வீட்டில் கழிக்க நேர்ந்தார். ஒருவேளை போலீசார் வந்து விசாரிக்க வந்தால் அநியாயமாக காமராசர் மாட்டிக்கொள்வாரே என்று கவலைப்பட்ட ஐயர் ஜனாப் முகமது சுலைமான் என்ற தேசியவாதியுடைய தோட்ட வீட்டில் தங்கினார். எந்தவித பிரச்சனையும் இன்றி நிம்மதியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அந்த முஸ்லிம் அன்பரிடம் சென்று காமராசர் வந்திருக்கிற விஷயத்தை கூறவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தம்முடைய தோட்ட வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்று கூறி சாவியை எடுத்துக்கொண்ட தாமும் காமராசை
பார்க்க வேண்டும் என்று கூறியவராய் வந்து காமராஜரை பார்த்து வணக்கம் தெரிவித்து நலம் விசாரித்து தன்னுடைய தோட்ட வீட்டிற்கும் அழைத்து சென்று அவர் படுத்துறங்க வசதி செய்து கொடுத்த பின்னர் தான் முகமது சுலைமான் தாம் வீடு சென்றார். மறுநாள் மாலையில் புறப்பட வேண்டியதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஐயர் அன்று காலை வேளையில் காமராஜருடன் பேசிக் கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. உடனே பயந்தவராய் காமராஜரை அடுத்த அறையில் ஒளிந்து செய்து வெளியே வந்து எட்டி பார்த்தால் அங்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். யாரோ காமராஜர் வந்திருப்பதை போலீஸ் நிலையத்திற்கு தெரிவித்து விட்டார்கள் என்று எண்ணி ஐயர் கொஞ்சமும் பதட்டப்படாமல் என்ன ஐயா விசேஷம், இங்கு வந்து கதவை தட்டுகிறீர் என்று கேட்கவும் சப் இன்ஸ்பெக்டர் ஐயருக்கு பதில் கூறாமல் வீட்டை சுற்றி பார்த்த வண்ணம் இருந்தார். விஷயம் அறிந்துதான் இவர் வந்திருக்கிறார் என்று எண்ணி ஐயர் என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று எரிச்சலுடன் கேட்கவும் இன்று மாவட்ட போலீஸ் அதிகாரி இங்கு வந்திருக்கிறார். அவருக்கு இன்று முழுவதும் தங்குவதற்கு வசதியான வீடு கிடைக்குமா என்று பார்த்து இங்கு வந்தால் இங்கே நீர் இருக்கிறீர், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர் உங்கள் வீட்டை விட்டு என்று சப் இன்ஸ்பெக்டர் கேட்கவும் திகைப்புற்றவராய் ஒன்றுமில்லை, என்னுடன் படித்த ஒருவர் இங்கு வரப்போகிறார், 1 மாதம் வரை இங்குதான் இருப்பார், அதனால்தான் முகமது சுலைமானிடம் கேட்டு வெள்ளையடிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று எதையோ கூறி வைத்தார். இந்த வீடு சின்னஞ்சிறிய வீடு, மாவட்ட அதிகாரி தங்குவதற்கு இந்த வீடு போதாதது. மேலும் நீங்கள் உங்களுடைய விருந்தினருக்கு ஏற்பாடு செய்ததாக கூறுகிறீர்களே, வேறு இடம் கிடைக்குமா என்று பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி விடைபெற்றார். பின்னர் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டார். உள்ளே எத்தனை அறைகள் இருக்கின்றன, மாவட்ட அதிகாரிகள் வசதியாக தங்குவதற்கு போதுமா என்று பார்க்க வேண்டும் என்று கூறி உள்ளே வந்து பார்த்தார் என்றால் நிலைமை என்னவாகும் என்று எண்ணி வருந்தினார் கல்யாணராம ஐயர். மாலை வேளையில் ஒரு டாக்ஸியை வரவழைத்து அதிலேறி வாணியம்பாடி ரயில்வே நிலையம் வந்து தஞ்சாவூரை நோக்கி ரயிலில் சென்று கொண்டிருந்தார்கள். திருவண்ணாமலை வந்து சேர்ந்ததும் ரயில் கொஞ்சம் நின்றது. பிளாட்பாரத்தில் யாராவது காங்கிரஸ்காரர்கள் என்றால் அவரிடம் பம்பாய் காங்கிரஸ் தீர்மான நகல்களை கொடுத்து அனுப்பலாம் என்று ஐயர் இறங்கி பார்த்தார். கடைசியில் அவருக்கு தெரிந்த ஒரு பள்ளி ஆசிரியர் கையில் பையுடன் அங்கு வரவும் அவரிடம் கொடுத்து திருவண்ணாமலை காங்கிரஸ் அலுவலகத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் வந்து சேர்ந்ததும் சில போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தனர். காமராஜர் தன்னுடைய கோலத்தை முற்றிலுமாக மாற்றியிருந்ததால் அவரை திடீரென்று அடையாளம் காண முடியாது. ஒரு பழைய சால்வையை போத்தியவராகவும் தலையில் பெரிய தலைப்பாகை கட்டியவராகவும் காணப்பட்டதினால் யாருக்குமே அவ்வளவு வெகுவில் அடையாளம் காண முடியாது. ஐயர் மட்டும் பிளாட்பாரத்தில் இறங்கி அங்கு காணப்பட்ட ஒரு காங்கிரஸ்காரர் மூலம் பம்பாய் தீர்மான நகல்களை கொடுத்து காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மறுநாள் காலையில் திட்டமிட்டபடி இருவரும் தஞ்சாவூர் ரயில் நிலையம் சென்று சேர்ந்தார்கள். பின்னர் கொஞ்சம் நிம்மதி பெற்றவர்களாய் தஞ்சாவூர் காங்கிரஸ் தலைவர் நாராயணசாமி என்பவரை சந்தித்து விரிவாக கூறிவிட்டு பின்னர் திருச்சிக்கு புறப்பட்டார்கள். திருச்சி வந்து சேர்ந்ததால் அங்கு ரயில் நிலையத்தில் ஏராளமான போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அசல் பட்டிக்காட்டு ஆசாமி போல தலைப்பாகையையும் மேலே ஒரு கிழிந்த வேட்டியையும் போத்தியவராய் கையில் ஒரு பையுடன் முகத்தை மறைத்துக் கொண்ட காமராஜர் தன்னுடைய நடையிலிருந்து கண்டுபிடித்து விடக் கூடாது என்ற எண்ணத்தில் நொண்டி நொண்டி கல்யாணராம ஐயரின் பின்னால் சென்று கடைசியாக அவர்கள் எதிர்பார்த்து வந்த ரங்கசாமியின் இல்லத்தை அடைந்தார்கள். ரங்கசாமியை பார்த்த மகிழ்ச்சியில் அவருடன் பேசிவிட்டு இன்னும் சில காங்கிரஸ்காரர்களை அவருடைய வீட்டுக்கே வரவழைத்து பேசிய பின்னர் ஐயருடன் அதே கோலத்தில் மதுரைக்கு புறப்பட்டார். மதுரைக்கு அன்று இரவு வந்து சேர்ந்தார்கள். கொஞ்சம் நிம்மதி அடைந்தவர்களாய் காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது PS குமாரசாமி ராஜாவுக்கு விஷயம் தெரிந்து அங்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் அனைவரும் விரிவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் அன்றிரவே கல்யாணராம ஐயரை மட்டும் திருநெல்வேலிக்கு அனுப்பிவிட்டு காமராஜர் விருதுநகரை நோக்கி புறப்பட்டார். விருதுநகருக்கு செல்லாமல் அதற்கு முன்னால் உள்ள ரெட்டியார்பட்டியில் இறங்கிய காமராஜர் அங்குள்ள ஒரு அன்பர் மூலம் விருதுநகருக்கு சொல்லி அனுப்பவும் அவருடைய மிக முக்கிய நண்பரான முருக தனுஷ்கோடி மற்றும் நண்பர்கள் இரவோடு இரவாக ரெட்டியார்பட்டிக்கு வந்து காமராஜரை அழைத்து சென்றார்கள். போகும் வழியில் பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பேசிக் கொண்டார்கள். தாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் ஓரளவு நிறைவேறியதால் நிம்மதியாக படுத்து உறங்கினார் காமராஜர். மறுநாள் பொழுது விடிந்ததும் விருதுநகர் போலீஸ் நிலையத்திற்கு அவருடைய நண்பர் ஜெயராம் ரெட்டியார் மூலம் சொல்லி அனுப்பினார். தாம் தம்முடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டதாகவும் தம்மை கைது செய்து அழைத்துக் கொண்டு செல்லலாம் என்றும். அன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் காமராஜரின் நண்பர் ஜெயராம் ரெட்டியார் விருதுநகர் போலீஸ் நிலையம் சென்று இன்ஸ்பெக்டரிடம் கூறவும் அவர் விரைந்து வந்து காமராஜ், ஏன் இவ்விதம் அவசரப்படுகிறீர்கள்? உங்களை கைது செய்வதற்கு வந்த போலீஸ்காரர் இப்போது அரியலூருக்கு சென்றிருக்கிறார். அவர் வருவது வரை நீங்கள் இன்னும் சில நாட்கள் வீட்டிலேயே இருக்கலாமே, எதற்கு அவசரப்படுகிறீர்கள்? ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு வந்த விஷயத்தை நான் யாரிடமும் கூற மாட்டேன் என்று கூறினார். இவ்விதம் அந்த இன்ஸ்பெக்டர் கூறவும் நான் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டேன். இனி நான் மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? தலைவர்கள் அனைவரும் சிறையில் இருக்கும் போது நான் மட்டும் ஓய்வெடுப்பதா? நானும் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். எனவே என்னை உடனே கைது செய்து அனுப்பிவிடுங்கள் என்று கூறவும் அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையில் ஆச்சரியப்பட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் பெயர் எழுத்தச்சன் என்பதாகும். அவர் நல்ல நண்பர். இவ்விதம் கூறிய காமராஜரை பார்த்து உண்மையில் விக்கித்து நின்றார். அவருடன் தாமும் சென்று விடலாமா? இந்த காக்கி சட்டையும் வேண்டாம், தொப்பியும் வேண்டாம் என்று ஒரு கணம் எண்ணினார். பின்னர் தன்னுடைய கடமை உணர்வுடன் காமராஜரின் விருப்பத்தை நிறைவேற்ற அவரை அழைத்துக் கொண்டு போலீஸ் நிலையம் சென்றார். பின்னர் அங்கிருந்து வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் காமராஜர். விருதுநகரிலிருந்து புறப்படும் போதே ஒரு பெட்டி நிறைய புத்தகங்களை எடுத்துச் சென்றார். வேலூர் சென்று சேர்ந்த அவர் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு அனுப்பப்பட்டார். காமராஜர்
காமராஜ் கைது செய்யப்பட்ட மறுநாள் விருதுநகர் முனிசிபல் அலுவலகத்தில் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. காந்தியடிகள், பண்டித நேரு மற்றும் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன கூட்டம் நடைபெற்றது. அதற்கு உதவி தலைவர் ரா. குருசாமி தலைமை தாங்கினார். கண்டன தீர்மானத்தின் நகலை முனிசிபல் கமிஷனர் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பினார். இவ்விதம் அனுப்பப்படவே நாட்டில் உள்ள செய்திகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள ஏதுவாகும். இவ்விதம் கண்டன தீர்மானம் கிடைக்கப்பெற்றதும் தீர்மானத்தை முன்மொழிந்த முருக தனுஷ்கோடியையும் வழிமொழிந்த ராமையா நாடாரையும் தலைமை வகித்த குருசாமியை போலீசார் கைது செய்தார்கள். ஆகஸ்ட் புரட்சியை முன்னிட்டு தமிழகத்தில் ஆங்காங்கு போராட்டங்கள் நடைபெற்றன. திருநெல்வேலியில் மக்கள் கட்டுக்கடங்காமல் வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டையிலும் மக்களின் ஆர்ப்பாட்டம் கூடுதலாக இருந்தது. மதுரையில் ஜான்சிராணி கல்லூரியில் நடந்த கலவரத்தில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. ஆங்கிலேய அரசு தடியடி பிரயோகம் செய்து சில இடங்களில் மக்கள் கூட்டத்தை கலைத்தது. பலர் கைது செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் கலவரம் அடங்குவதற்கு நெடுநேரமாயிற்று. இவ்விதம் மக்களுக்கு பலவாறு தொல்லைகளை கொடுத்ததை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மிகவும் பெருமையுடன் பேசிக் கொண்டார்கள். துப்பாக்கிகளை கொண்டும் தடியடி மூலமும் கலவரத்தை அடக்க முயன்றதை பற்றியும் இருகரம் கொண்டு அடக்கிவிட்டதையும் பிரதமர் சர்ச்சில் பெருமையுடன் பேசிக் கொண்டார். வெள்ளையர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள ஆககான் மாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் கஸ்தூரிபாயும் கைது செய்யப்பட்டார். சரோஜினி தேவி, மகாதேவ தேசாய், சசீல நையர் போன்றோரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் 1942 ஆண்டு மே மாதம் அலகாபாத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தான் பிரிவினை பற்றி மிகவும் அக்கறை கொண்டவராக ராஜாஜி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இவருடைய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 15 ஓட்டுகளும் எதிர்த்து 120 ஓட்டுகளும் கிடைத்தன. ஆகவே அவர் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியே அடைந்தது. இவ்விதம் தோல்வி அடையவும் ராஜாஜி காரிய கமிட்டியிலிருந்தும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தும் ராஜினாமா செய்தார். இவ்விதம் தீர்மானம் தோற்ற பிறகும் தன்னுடைய போராட்டம் நீடிக்கும் என்று அறிவித்திருந்தார். இவ்விதம் அறிவித்தது காந்தியடிகளை கூட ஆத்திரமடைய செய்தது. எனவே ஜூலை 15ஆம் நாள் ராஜாஜிக்கு கடிதம் எழுதி காங்கிரஸ் உறுப்பினர் பதவி, சட்டசபை உறுப்பினர் பதவி போன்றவைகளை ராஜினாமா செய்யும்படி கூறினார். ஆகவே ஆத்திரமுடன் தன்னுடைய எல்லா பதவிகளையும் ராஜினாமா செய்தார். அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆகஸ்ட் புரட்சியையும் கடுமையாக எதிர்த்தார். ஆகஸ்ட் புரட்சியை எதிர்ப்பது என்பது காந்திய கொள்கைகளை எதிர்ப்பதாகும். இவ்விதமாக ராஜாஜி ஆகஸ்ட் புரட்சியை எதிர்த்ததும் மக்கள் அவர் மீது ஆத்திரம் கொண்டனர். அவர்தான் எதை பற்றியும் கவலைப்படவில்லையே. தான் கொண்ட கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய ஒரே நோக்கமாகும். வேறு எதை பற்றியும் எந்த நாளிலும் கவலைப்பட்டதே இல்லை. நல்லது கெட்டது போன்றவர்களை பார்க்க மாட்டார். தாம் கொண்டதே கொள்கை என்னும் குணம் கொண்டவராக இருந்தார். இவ்வளவு நடைபெற்ற பிறகும் காந்தியடிகளே ஆத்திரம் கொண்டு உறுப்பினர் பதவியை கூட விட்டுவிட வேண்டும் என்று எழுதுகிற அளவில் நடந்து கொண்ட ராஜாஜி பழையபடியும் காங்கிரஸில் சேருவதற்கு முயன்றார். இது சிறையில் வாடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அறவே பிடிக்கவில்லை. இவ்விதம் இருக்க, அதாவது காங்கிரஸ் மீது உண்மையில் பற்றுதல் கொண்டவர்கள் அனைவரும் அவருடைய செயல்களுக்கு கண்டனம் கோரி நின்ற வேளையில் ஒரு செய்தி வெளியாயிற்று. அதாவது அவர் திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்திதான். இவ்வாறு ஒரு செய்தி வெளியானதும் காங்கிரஸ் உண்மை தொண்டர்களுக்கு வியப்பையும் அதைவிட ஆத்திரத்தையுமே அளித்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு தெரியாமல் திருச்செங்கோட்டில் எப்படி இந்த தேர்தல் நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது என்று எல்லாரும் கேட்க கலவரம் அடைந்தார்கள். வல்லவன் பம்பரம் மணலிலும் ஆடும் என்பார்கள். ராஜாஜி பற்றி வந்த செய்தி அறிந்து காமராஜர் பெரிதும் ஆத்திரப்பட்டார். ஏதோ சூதும் சூழ்ச்சியும் நடைபெற்றிருக்கின்றன என்று உண்மை காங்கிரஸ்காரர்கள் கூறி வேதனை அடைந்தனர். ராஜாஜியை காங்கிரஸில் சேர்க்கவே கூடாது என்று மக்களும், காங்கிரஸ் இயக்கத்தில் உண்மையான ஈடுபாடு கொண்டவர்கள் அனைவரும் காங்கிரஸில் ராஜாஜியை சேர்க்கவே கூடாது என்றார்கள். இவ்விதம் தமிழகத்தின் நிலைமை ராஜாஜியின் ஏதேச அதிகார போக்கால் குளறுபடியாக இருந்தது. பூனாவில் ஆககான் மாளிகையில் சிறையில் வைக்கப்பட்டிருந்த அன்னை கஸ்தூரிபாய் நோய்வாய்ப்பட்டார். சுசீலா நையார், டாக்டர் இஸ்தர் போன்றவர்கள் அம்மையாரை கவனித்து வந்தார்கள். நோய் குணமாகவில்லை. அரசாங்கத்திற்கு எழுதி ஒரு நர்ஸை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இதற்கு வெள்ளையர் அரசு மறுத்துவிட்டது. எந்த அரசியல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று எழுதியிருந்ததால் சிறையிலிருந்து வெளியே செல்ல அனுமதி கிடைக்கும் என்று அரசின் சார்பாக கூறப்பட்டது. எந்தவித நிபந்தனையும் இன்றி தன்னை வெளியே அனுப்புவதா இருந்தால் அனுப்பட்டும் என்றும், நிபந்தனையின் அடிப்படையில் தாம் வெளியே செல்ல விரும்பவில்லை என்றும், அதை விடவும் சிறையில் செத்து மடிவது மேல் என்றும் அன்னையார் கூறிவிட்டார். பூனாவில் உள்ள இயற்கை வைத்தியரான தின்சா மேத்தாவை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கும் சரியான பதில் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை. இதற்குள் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. கடைசி கட்டத்தில் பிரபாவதி அம்மையார் ஜெயபிரகாஷ் நாராயணின் துணைவியார் கஸ்தூரிபாய் அம்மையாருக்கு துணையாக இருக்க அரசாங்கத்தின் அனுமதி பெற்று சிறைச்சாலைக்கு வந்தார். அதன் பிறகு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. நோய் மிகவும் ஒற்றிவிட்டது. அதே சிறையில் இருந்த காந்தியார் தன்னுடைய அன்பு மனைவியின் நிலைமையை பார்த்து பெரிதும் வேதனை அடைந்தார். எதுவும் செய்ய முடியாத நிலைமை. 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் காலையில் அம்மையாரின் நினைவு எழுந்துவிட்டார்.
தனது அன்பு மனைவியின் தலையை தூக்கி காந்தியடிகள் வழியில் மீது வைக்கவும் அம்மையாரின் உயிர் பிரிந்தது. அதற்கு முன்னர் காந்தியடிகளின் செயலர் மகாதேவ தேசாய் காலமானார். அவர் அதே சிறையில் உடல்நலம் குன்றி இருந்து ஒரு நாள் மயங்கி கீழே விழுந்து இறந்து போன அதிர்ச்சியும் அம்மையாரை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தியது. 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சியின் போது காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் கைது செய்த போது காந்தியடிகளை பூனாவில் உள்ள ஆககான் மாளிகையில் காவல் கைதியாக வைத்தார்கள். அப்போது சரோஜினி தேவி, மகாதேவ தேசாய், சுசீலா யார் இவர்களுடன் அன்னையாரையும் சேர்த்து அந்த மாளிகையிலேயே சிறை வைத்தார்கள். தன் கணவர் சிறை வைக்கப்பட்ட அதே இடத்தில் தடக்கம் தங்குவதற்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்தார். 1943ஆம் ஆண்டு வெள்ளையரின் அக்கிரமம் தலைவிரித்தாடியது. சிறையில் உள்ள தலைவர்களை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. எனவே காந்தியடிகள் வேறு வழியின்றி 27 தினங்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அப்போது அவர் பிழைப்பாரோ என்ற சந்தேகம் மேற்கொண்டவராய் அதே சிறையில் இருந்தவராய் அம்மையார் பெரிதும் வேதனைப்பட்டார். தன் கணவர் இறந்து போய் தான் மட்டும்தான் சிறையை விட்டு செல்ல வேண்டியது வருமோ என்று எண்ணி கண்ணீர் வடித்தார். சிறையில் உள்ள முற்றத்தில் இருந்த துளசி செடியின் பக்கத்தில் சென்று காந்தியடிகளை எண்ணியவராய் கண்ணீர் வடித்த வண்ணம் கடவுளை வேண்டி நின்றார். கடைசியில் காந்தியார் மேற்கொண்ட உண்ணாவிரதம் வெற்றி பெற்றது. கடைசியில் அம்மையார் எண்ணி பயந்தது போல எதுவும் நடைபெற்று விடவில்லை. காந்தியடிகள் பிழைத்துக் கொண்டார். ஆனால் அம்மையார் தான் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். ராஜாஜியின் முரண்பட்ட போக்கும் காமராஜின் பெருந்தன்மையும். ஆகஸ்ட் புரட்சியின் போது சம்பந்தப்படவே இல்லாத ராஜாஜி 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் மதுரையில் நடைபெற்றிருந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இடம்பெறுவதற்கு ஆசை கொண்டார். ஆகஸ்ட் போராட்டத்திற்கு பின்னர் நடக்கும் முதல் கமிட்டி கூட்டம் தான் இது. இந்த கூட்டத்தில் தான் பார்லிமெண்டரி கமிட்டியையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் சட்டசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களையும் இந்த பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டம் தான் தேர்ந்தெடுக்கும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதில் முன்னிட்டவராயிற்றே ராஜாஜி. எனவே அவருடைய கோஷ்டியினர் மெதுவாக வந்து நுழைய ஆரம்பித்தனர். 80 பேர்கள் கையெழுத்திட்டு ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்பினர். இவ்விதம் கையெழுத்திட்டு அனுப்பப்பட்ட தீர்மானத்தில் திட்டமிட்டபடி தமிழ்நாடு காங்கிரஸ் வேலைகளை நடத்தும் பொறுப்பில் ராஜாஜியும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது புகுந்த பின்னர் ஏதேஸ் அதிகாரம் பண்ணும் ராஜாஜியின் குணம் நன்கு தெரிந்த காரணத்தால் யாருமே அதை விரும்பவில்லை. காமராஜருக்கு எவ்வளவு பலம் தமிழ்நாட்டில் உள்ளது என்பதை காட்டியே தீர வேண்டும் என்பதில் காமராஜரின் அணியினர் தீவிரமாக இருந்தார்கள். அக்டோபர் 30ஆம் நாள், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குறிப்பிட்ட நாளான அக்டோபர் 31ஆம் நாளுக்கு முந்தைய நாளில், அதாவது அக்டோபர் 30ஆம் நாள் தமிழ்நாடு காங்கிரஸ் ஊழியர் மாநாட்டை மதுரை சிதம்பர பாரதி ஏற்பாடு செய்திருந்தார். ஆகஸ்ட் புரட்சிக்கு பின்னர் தமிழ்நாட்டில் இதுதான் முதல் மாநாடாகும். இந்த மாநாட்டில் 1000 ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தங்கும் இடமும் உணவு வசதி போன்றவைகளையும் சிதம்பர பாரதி ஏற்பாடு செய்தார். 30ஆம் தேதி காலையிலேயே தலைவர்கள் வந்து இறங்கினார்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரைக்கு வந்து தங்கியிருந்த ராஜாஜி எப்படியும் காமராஜரை கண்டு திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் மாநாட்டில் தாமும் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணமுடன் முயற்சி மேற்கொண்டார். திருப்பரங்குன்றம் மாநாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி சில அன்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட ராஜாஜி அந்த மாநாட்டில் தனக்கு சாதகமான நிலைமை இருக்காது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டார். பின்னர் என்ன செய்யலாம் என்று எண்ணிய ராஜாஜி காமராஜரை சென்று பார்த்தார். தன்னை நாடி வந்த ராஜாஜியை உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று அமர செய்தார். பின்னர் பேச்சின் போது, நாளை நடக்கும் இந்த மாநாட்டிற்கு நான் வரலாமா என்று கேட்டார் ராஜாஜி. தாராளமாக வரலாமே, மாநாட்டிற்கு வருவதற்கு என்னிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லையே என்று மிகவும் பக்குவமாக கூறினார் காமராஜர். நீங்கள் என்னை அழைத்தால் நான் மாநாட்டிற்கு வரலாம் என்று எண்ணுகிறேன் என்றார் ராஜாஜி. நாம போகாமல் காமராஜர் அழைத்தார், அதனால்தான் நான் சென்றேன் என்று கூற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இவ்விதம் கேட்டார். எந்த நோக்கத்தில் ராஜாஜி கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்ட காமராஜர் அதற்கு சரியாக பதில் கூறாமல் சிரித்து சமாளித்துக் கொண்டார். ஆகவே தமக்கு இங்கு இடம் இல்லை என்று எண்ணிய ராஜாஜி இனிமேலும் அங்கிருந்து இருக்கும் மரியாதையையும் இழந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் கொண்டவராய் குற்றாலத்திற்கு சென்று விட்டார். திருப்பரங்குன்றம் மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அன்று காலையில் முதல் நிகழ்ச்சியாக மாநாட்டு பந்தலில் முத்துராமலிங்க தேவர் கொடியேற்றி ஆரம்பித்து வைத்தார். பின்னர் மாலை 5 மணியளவில் மாநாடு ஆரம்பமானது. முத்துராங்க முதலியார் மாநாட்டை ஆரம்பித்து வைக்கவும் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த எக்ஸேஜ்வர சர்மா என்ற தேசபக்தர் தலைமை வகித்தார். காங்கிரஸை விட்டு விலக்கப்பட்டிருந்த ராஜாஜி, ஆகஸ்ட் புரட்சியில் கலந்து கொள்ளாத ராஜாஜி திருச்செங்கோட்டிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதையொட்டி ஏற்பட்ட குழப்பத்தினால் ராஜாஜிக்கு தமிழ்நாடு காங்கிரஸில் தலைமை பதவி அளிக்க கூடாது என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்ட வேளையில் பலத்த ஆரவாரமும் கரகோஷமும் ஏற்பட்டன. இவ்விதம் தீர்மானம் கொண்டு வரவும் ராஜாஜியை சேர்ந்தவர்கள் தாங்கள் கொடுத்த தீர்மானம் 80 பேர்கள் கையெழுத்து போட்டது என்னவாயிற்று என்று கேட்டார்கள். காமராஜர் மிகவும் அமைதியாகவே நடந்து வந்தார். தமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர்கள் மெஜாரிட்டி இருக்கிறார்கள் என்ற எண்ணமுடன் நடந்து கொள்ளவில்லை. மறுநாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் கூடுவதற்கு முன்னர் சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. தங்கள் கோஷ்டிக்கு கமிட்டியில் மெஜாரிட்டி இருக்காது என்பதை ராஜாஜி கோஷ்டியினர் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டார்கள்.
இருந்தாலும் காமராஜ் பேசும்போது பொறுப்புடனும் நிதானமுடனும் நடந்து கொண்டார். பேசவும் செய்தார். காங்கிரசினுடைய தீர்மானங்களை ராஜாஜி ஏற்று நடப்பதாக இருந்தால் காங்கிரசுக்கு அவர் வருவதை பற்றி ஆட்சேபமில்லை. அதற்கு எதிராக நான் எதுவும் சொல்வதற்கில்லை. இதை நான் இந்த கூட்ட ஆரம்பத்திலேயே சொல்லுகிறேன். எனவே உங்கள் தீர்மானத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று காமராஜர் கூறினார். இவ்வளவு பெருந்தன்மையுடன் பேசியும் நடந்தும் வந்த காமராஜரை குறை கூற யாருக்கு மனம் வரும்? இருந்தாலும் ராஜாஜியை சேர்ந்தவர்கள் குறை கூறிய வண்ணம் இருந்தார்கள். காமராஜர் கூறியதற்கேற்ப ராஜாஜியை சேர்ந்தவர்கள் தாங்கள் கொடுத்திருந்த தீர்மானத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். திருச்செங்கோட்டில் நடந்ததாக கூறப்பட்ட தேர்தல் செல்லத்தக்கதல்ல என்ற தீர்மானம் கமிட்டியில் வைக்கப்பட்டது. இதற்கு ராஜாஜியை சேர்ந்தவர்கள் மீண்டும் எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் தம்மை காங்கிரஸில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசத் அவர்களுக்கு கடிதம் எழுதினார் என்றும் ஆசத் ஒப்புக்கொண்டதாகவும் ஆசத் கடிதம் எழுதியிருந்தார். இதை அடிப்படையாக கொண்டுதான் ராஜாஜி கோஷ்டியினர் காரிய கமிட்டி தீர்மானத்தை எதிர்த்தார்கள். ராஜாஜியை காங்கிரஸில் சேர்வதற்கு ஆசத் சம்மதம் தெரிவித்தார் என்றாலும் தொடர்ந்தார் போல 3 ஆண்டுகள் காங்கிரஸில் இருந்தால் அவர் தேர்தலுக்கு நிற்க முடியும் என்று மிகவும் தெளிவுபட பக்துவாச்சலம் கூறினார். முத்துரங்க முதலியார் பேசும்போது தமிழ்நாட்டில் 37 இடங்கள் காலியாக இருக்கும் போது திருச்செங்கோட்டில் மட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு தெரியாமல் எப்படி தேர்தல் நடத்த முடியும் என்று முத்துரங்க முதலியார் கேட்டதற்கு யாரும் எந்தவித பதிலும் கூறவில்லை, கூற முடியவில்லை. நடைபெற்றதாக கூறப்படும் திருச்செங்கோட்டு தேர்தல் செல்லாது என்று காரிய கமிட்டி கடைசியில் தீர்மானம் நிறைவேற்றியது. சட்டசபை தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பார்லிமெண்டரி போர்டை நியமிக்கும் அதிகாரத்தை காரிய கமிட்டிக்கு கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேறியது. இவ்வாறு நிறைவேறிய பின்னரும் ராஜாஜியை சார்ந்தவர்கள் அமைதியடையவில்லை. எனவே கல்கத்தாவில் நடைபெற இருந்த காரிய கமிட்டி கூட்டத்திற்கு தூது அனுப்பி ஏதேனும் சாதனை படைக்க முடியுமா என்று ராஜாஜியை சார்ந்தவர்கள் எண்ணலானார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ராஜாஜியை எப்படியும் முதன் மந்திரியாக்கிவிட வேண்டும், அதே நேரத்தில் காமராஜரின் புகழை மங்கச் செய்ய வேண்டும் என்பதேதான். ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தவர் சாதனைகளை படைத்து பெரும் புகழ் பெற்று வருகிறாரே என்ற பொறாமை உணர்வுதான் அவர்களை எதையோ செய்ய வைத்தது. ஆனால் காமராஜரோ மிகவும் பெருந்தன்மையுடன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடந்து வந்தார். இதை ராஜாஜியும் அறிவார், அவர்களுடைய நண்பர்களும் நன்கறிவார்கள். ஆனால் காமராஜர் கர்ம வீரராயிற்றே, எதையும் பொருட்படுத்தாமல் இருந்து வந்தார். கர்மமே கண்ணாயினார் என்பதை போல அவர் நாட்டுக்கு ஆற்றும் பெரும் பணிகளில்தான் தன் எண்ணத்தை செலுத்தி வந்தார். அவர்கள் திட்டமிட்டபடி கல்கட்டா சென்று அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டியிடம் தங்கள் எண்ணங்களை கூறினார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 கோஷ்டிகள் என்றும் இவைகளில் ராஜாஜி கோஷ்டியே பலம் உள்ளது என்றும் ஆகவே பார்லிமெண்டரி போர்டை அமைக்கும் பொறுப்பை காமராஜர் கோஷ்டியிடம் விடக்கூடாது என்றும் கூறினார்கள். காங்கிரசுக்கு மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் என்றால் பார்லிமெண்டரி போர்டு அமைக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கொடுக்க கூடாது என்றும் கூறினார்கள். காங்கிரசுக்கு மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் என்றால் பார்லிமெண்டரி போர்டு அமைக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கொடுக்க கூடாது என்றும் கூறினார்கள். இவ்விதம் கூறவும் உண்மையை அறிந்து வரும் எண்ணத்தில் இந்திய காங்கிரஸ் தலைவரான மௌலானா ஆசத் காரிய கமிட்டி உறுப்பினரான ஆசத் அலியை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி உண்மையை தெரிந்து வர பணித்தார். திருச்செங்கோடு தேர்தல் பற்றியும் ராஜாஜி சார்புடையவர்கள் கூறியிருந்ததால் அந்த தேர்தல் பற்றி ஆராய்ந்து பார்த்து அது செல்லுமா செல்லாதா என்ற விளக்கத்தை தேர்தல் ட்ரிபியூனல் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அது பற்றி எந்தவித முடிவையும் எடுப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஆசப் அலி தெளிவுபடுத்தினார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றும் நேரிய வழி சென்றால் எல்லாமே நன்மையாகவே தான் முடியும் என்றும் கூறி அமைதி கொண்டவரானார் தலைவர் காமராஜர். ஆசப் அலி தன்னுடைய விசாரணை அறிக்கையை சர்தார் படேலிடம் கொடுத்தார். பின்னர் டில்லி சென்ற ஆசப் அலி விசாரணை அறிக்கை பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அதற்குள் ராஜாஜியிடம் பேசி சமரசத்துக்கு வர முடியுமா என்றும் தந்தி மூலம் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள நிலைமையை விளக்கி உரைக்க காமராஜர் தன்னுடைய பிரதிநிதி ஒருவரை படேலிடம் அனுப்பி வைத்தார். அவர் பம்பாய் சென்று படேலை சந்தித்து நிலவரங்கள் அனைத்தையும் விளக்கி உரைத்தார். இவ்விதம் விளக்கி உரைக்கப்பட்டதும் படேல் தலைவர் காமராஜருடனும் ராஜாஜியுடனும் தொடர்பு கொண்டு விசாரித்தார். அதன் பின்னர் ராஜாஜி காமராஜரிடம் பேசினார். பின்னர் காமராஜர் தன்னுடைய முடிவான கருத்துக்களை படேலிடம் விளக்கி உரைத்தார். பார்லிமெண்டரி போர்டில் மொத்தம் 8 பேர்கள் இடம்பெற வேண்டும். அவர்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், துணைத் தலைவர் நீங்களாக எஞ்சியுள்ள 6 பேர்களும் 3 பேர் தம்முடைய ஆதரவாளராகவும் 3 பேர்கள் ராஜாஜியின் ஆதரவாளர்களாகவும் இருக்கலாம் என்றும் தன்னுடைய கருத்தை கூறவும் இந்த கருத்து ஏற்புடையதுதான் என்று பட்டேல் தன்னுடைய கருத்தை கூறினார். இதற்கு ராஜாஜி ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை, எனவேதான் ஒத்துக்கொண்டார். இவ்வளவு குழப்பங்களுக்கு பிறகு இதை ஒத்துக்கொண்டவர் முதலிலேயே ஒத்துக்கொண்டிருக்கலாம் என்று நடுநிலையாளர்கள் தங்கள் கருத்தை தெரிவித்தார்கள். முதலில் இருந்தே காமராஜர் சொல்லி வந்ததும் இதைத்தான். இவ்விதம் ராஜாஜி ஒத்துக்கொண்ட பின்னர் படேலும் இதை ஏற்றுக்கொண்டார். இவ்விதம் சுமூகமாக பிரச்சனை முடிந்தது என்று ஆசப் அலிக்கும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அமைக்கப்பட்ட 8 பேர் கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் பார்லிமெண்டரி போர்டில் ராஜாஜிக்கு இடமில்லை. காமராஜர், ருக்மணி லட்சுமிபதி, முத்துரங்க முதலியார், ராமசாமி ரெட்டியார், அவினாசி லிங்கம் ரெட்டியார் ஆகிய 5 ஒரு பக்கமும், சிபி சுப்பையா, முனுசாமி பிள்ளை, அண்ணாமலை பிள்ளை ஆகியோர் ராஜாஜி பக்கமும் நின்றார்கள். காமராஜர் விரும்பிய வண்ணமே பார்லிமெண்டரி போர்டு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியால் நியமிக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் ராஜாஜியை சார்ந்தவர்கள் அமைதியானார்கள்.
காந்தியடிகளின் தமிழ்நாட்டு பயணம் 1946ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் நாள் காந்தியடிகள் சென்னையில் உள்ள இந்தி பிரச்சார சபை விழாவுக்கு வெள்ளி விழாவுக்கு தலைமை தாங்க வந்தார். இவ்விதம் வரும் அவர் எந்த ரயில் நிலையத்தில் இறங்குகிறார் என்பதை பரம ரகசியமாக வைத்திருந்தார்கள். இவ்விதம் ரகசியமாக வைத்திருக்காவிட்டால் மக்கள் கூட்டம் பெருமளவில் கூடிவிடும் என்பது எண்ணமாக இருக்கலாம். சென்னைக்கு வந்திறங்கி நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு அதன் பின்னர் ரயில் ஏற்றி திரும்ப அனுப்புவது வரையுள்ள முழு பொறுப்பும் போலீசாரை சேர்ந்தது. எனவே மிகவும் ரகசியமாக வைத்திருந்தார்கள். இந்தி பிரச்சார சபை கட்டிடம் அமைந்துள்ள இடத்தின் பக்கத்தில் காந்தியடிகள் தங்குவதற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராய் இருந்தும் காமராஜருக்கு காந்தியடிகள் சென்னை வரும் விஷயம் குறித்தோ தங்கும் இடம் குறித்தோ எந்த ரயில் நிலையத்தில் வந்து இறங்குகிறார் என்பது குறித்தோ அவருக்கு தெரியாது. இவ்விதம் அவருக்கு தெரியக்கூடாது என்றே வேண்டுமென்று திட்டமிட்டு சிலர் செயல் புரிந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். கடைசி நேரத்தில் விஷயம் தெரிந்த காமராஜர் எவ்விதமும் காந்தியடிகளுக்கு மாலை அணிவித்து அவரை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணமுடன் எந்த ரயில் நிலையத்தில் இறங்குகிறார் என்று திண்டாடி கொண்டிருந்த போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் கணபதி என்பவரின் உதவியால் அவர் வந்து இறங்கும் இடம் அம்பத்தூர் ரயில் நிலையம் என்றறிந்து கணபதியுடன் மாலையும் கையுமாக அம்பத்தூர் ரயில் நிலையம் வந்து காந்தியடிகள் வந்து இறங்கவும் மாலையிட்டு முதல் மரியாதை செலுத்தவும் அங்கு வந்து சேர்ந்த ராஜாஜி திகைத்து போய்விட்டார். யாருக்கும் தெரியக்கூடாது என்று மறைத்தும் மிகவும் ரகசியமாகவும் வைத்திருந்தோமே, அவர் கண்டுபிடித்து வந்து சேர்ந்து தமக்கு முன் மாலை அணிவித்து விட்டாரே, முதல் மரியாதை செய்து விட்டாரே என்ற எண்ணம் ராஜாஜியின் முகத்தில் தெரிந்த மாட்டத்தால் அங்கு நின்றோர் புரியாமல் இல்லை. காந்தியடிகள் வந்து இறங்கிய இடத்தை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தும் எப்படியோ துப்பு போட்டு அறிந்த கணபதி தன்னுடைய காரிலேயே குறிப்பிட்ட நேரத்தில் அம்பத்தூர் ரயில் நிலையத்தை அடைந்து காந்தியடிகள் வந்தவுடன் முதல் மாலையை காமராஜர் போடுவதற்கு வழிவகை செய்தார். காந்தியடிகளுக்கு இவ்வித மாலை அணிவித்து தன் வணக்கத்தை செலுத்தியதும் அடிகளும் புன்னகையுடன் காமராஜரின் தோளில் தட்டி தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையில் காந்தியடிகளுடன் பயணம் செய்யும் ஒரு வாய்ப்பு காமராஜருக்கு கிடைத்தது என்றுதான் கூற வேண்டும். சென்னையில் ஒரு வாரம் வரை காந்தியடிகள் தங்கியிருந்தார். பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் தேதி சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டார். அவருடன் தலைவர் காமராஜரும் சென்றார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் அதன் பின்னர் பழனிக்கு சென்று பழனி ஆண்டவர் கோவிலையும் தரிசிக்க வேண்டி விசேஷ ரயில் புறப்பட்டது. காந்தியடிகள் சென்ற ரயிலில் ராஜாஜியும் பத்திரிகை நிருபர்களும் சென்றனர். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அவர் சென்ற ரயில் நின்று சென்றது. அங்கு கூடியிருந்த மக்கள் கேட்பதற்கு வசதியாக ஒலிபெருக்கியும் மேடையும் பெட்டியின் உள்ளேயே அமைக்கப்பட்டிருந்தன. நான் மதுரைக்கும் பழனிக்கும் தெய்வத்தை வழிபட செல்கிறேன். இந்த என் முயற்சிக்கு உங்கள் அன்பான ஆசைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியவராக அந்த மக்களை பார்த்து வணங்கவும் மக்கள் கரகோஷம் செய்தும் வணங்கியும் நின்றார்கள். இவ்விதம் நான் மதுரை பழனி போன்ற கோவில்களுக்கு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர் உங்கள் ராஜாஜி தான். இவ்விதம் அனைவரும் சென்று வழிபடும் வண்ணம் அந்த கோவில்களை ராஜாஜி திறந்து விட்டிருக்கிறார். இவ்விதம் திறக்காவிட்டால் நான் இங்கு செல்ல முடியாத நிலைமைதான் ஏற்பட்டிருக்கும் என்று கூறவும் முதலில் கரகோஷம் செய்து அவரை வரவேற்றார்கள். ராஜாஜியை பற்றி குறிப்பிட்டு எல்லாம் அவர்தான் என்ற முறையில் பேச ஆரம்பித்ததும் அமைதியாக இருந்தார்கள். ராஜாஜியை பற்றி பேச ஆரம்பித்த உடனேயே அவர்களின் முகத்தோட்டத்தை கண்ட காந்தியடிகள் புரிந்து கொண்டார். மக்கள் ராஜாஜியை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்ற விஷயத்தை அதன் பின்னர் செல்லும் இடங்களில் எல்லாம் பேசிய போது ராஜாஜியை பற்றிய பேச்சை எடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் முடிந்ததும் காந்தியடிகள் சென்னையை விட்டு புறப்பட்டார். 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் காந்தியடிகள் மீண்டும் தமது ஹரிஜன் பத்திரிகையை ஆரம்பித்தார். அதில் ராஜாஜியை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பத்திரிகையில் கிளிக் என்று குறிப்பிட்டிருந்தார். அது சிறிய கோஷ்டி. கிளிக் தான் ராஜாஜியை எதிர்ப்பதாக எழுதியுள்ளார். ராஜாஜி என்னுடைய பழைய நண்பரில் ஒருவர் ஆவார். அவர் தாம் கடைபிடிக்கும் கொள்கைகளை விமர்சனம் செய்வார். 1942ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அந்த கருத்து வேறுபாடு பற்றி அவர் ஒப்புக்கொள்ளவும் செய்தார். அதற்காக நாம் அவரை பாராட்டவே வேண்டும். ராஜாஜி ஒரு சமூக நலவாதி என்பதை அனைவரும் அறிவோம். அவர் தன்னுடைய நம்பிக்கைப்படி நடந்து கொள்ள என்றுமே அஞ்சியவர் அல்ல. அவருடைய அரசியல் அறிவும் நாணயமும் சந்தேகத்துக்கு இடமில்லாதவையாகும். அவருக்கு எதிராக ஒரு கோஷ்டி கிளிக் இருப்பது கண்டு என் மனம் பெரிதும் வேதனைப்பட்டது. சென்னையில் இந்த கோஷ்டியின் ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இவ்விதம் இருந்தும் மக்கள் ராஜாஜி மீது பக்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சாமியை தரிசனம் செய்ய சென்றேன். வழிநெடுகிய மக்கள் கூட்டம் அதிகம் இருந்தது. அவர்களின் ஆரவாரமும் இருந்தது. மக்களிடம் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்றால் இப்படி இருந்திருக்க முடியாது. இவை அனைத்தும் எனக்காக அல்ல. எது தங்களுக்கு நன்மை என்று படுகிறதோ அதையே தான் செய்வார்கள். ராஜாஜியை தவிர வேறு யாரும் தற்போதைய நிலைமையில் பொறுப்பேற்க முடியாத அந்த வேலைகளுக்கு ராஜாஜியின் சேவையை இழக்க வேண்டாம் என்று நான் எச்சரிக்கை செய்யாவிட்டால் உண்மையில் காங்கிரசுக்கு உண்மையானவனாக இருக்க முடியாது என்று எழுதியுள்ளார். காந்தியடிகள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தாமும் அவருடன் பங்கு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்த போதும் தம்முடன் எதையுமே கூறாமலும் கலந்து பேசி முடிவு செய்யாமலும் ஹரிஜன் பத்திரிகையில் இவ்விதம் கிளிக் என்ற சொல்லை பிரயோகித்து ராஜாஜிக்கு ஆதரவாகவும் தமக்கு எதிராகவும் எழுதிய கட்டுரைக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் பார்லிமெண்டரி போர்டு தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் காமராஜர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். பார்லிமெண்டரி போர்டு கூட்டம் அறிவித்தபடி நேற்று நடைபெற்றது. அந்த நேரத்தில் தான் காந்தியடிகளின் கட்டுரையும் வெளிவந்தது. அது அனைவருடைய முழு கவனத்தையும் ஈர்த்தது. காந்தியடிகளின் அறிக்கையை தொடர்ந்து பார்லிமெண்டரி கூட்டத்தை ஒத்திவைத்தேன். ஹரிஜன் பத்திரிகையில் ராஜாஜியை பற்றியும் தமிழ்நாடு காங்கிரஸை பற்றியும் காந்தியடிகள் எழுதியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அதிகாரப்பூர்வமான தலைவர்.
விதிமுறைகளின் அடிப்படையில் தான் பார்லிமெண்டரி போர்டை நான் நியமனம் செய்தேன். காந்தியடிகளிடம் நான் என்றுமே மரியாதை வைத்து வருபவன். சென்னையில் மட்டுமன்றி தமிழ்நாட்டிலும் காந்தியடிகள் சுற்றுப்பயணம் செய்த போது நான் அவருடனே இருந்தேன். அவர் தமிழ்நாட்டில் இருந்தபோது காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதை பற்றியும் பேசவில்லை. கிளிக் என்ற பதத்தை அவர் உபயோகப்படுத்தியுள்ளார். அது உண்மையில் மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தகராறுகளுக்கு காரணமாயிருக்கும் பார்லிமெண்டரி போர்டு தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று காமராஜர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இவ்விதம் எழுதியிருந்தாலும் அவர் காங்கிரஸை விட்டு ஒதுங்கிவிடவும் இல்லை. அதே நேரத்தில் காந்தியடிகளின் தலைமையை எதிர்க்கவும் இல்லை. அதன் பின்னர் டாக்டர் வரதராஜுலு நாயுடு, பட்டாபி சீதாராமையா போன்ற தலைவர்கள் மூலம் உண்மை நிலையை அறிந்த காந்தியடிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல்பாடுகளில் இனி தலையிடுவதில்லை என முடிவு செய்தார். முதல் மந்திரியாக பிரகாசம். 1946ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வந்தது. இந்த தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் வேளையில் காமராஜர் ஈடுபடவில்லை. மற்ற அங்கத்தினர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கடைசியில் பட்டியல் இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஒப்புதலுக்காக சர்தார் பட்டேலிடம் சென்றது. பார்லிமெண்டரி போர்டின் சார்பாக பக்த்வாச்சலமும் ருக்மிணி லட்சுமிபதியும் மும்பை சென்றார்கள். சர்தார் பட்டேல் காமராஜரை அழைத்திருந்தும் வேட்பாளர் பட்டியல் இறுதி நிலையை அடைவது வரை காமராஜர் பட்டேலை பார்க்கவில்லை. அதன் பின்னரே அவரை சந்தித்தார். ராஜாஜி தனக்கு வேண்டியவர்களை வேட்பாளர் பட்டியல் சேர்த்திருந்தார். இவ்விதம் சேர்த்திருந்தாலும் கூட தமக்கு முதல் மந்திரி பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்காது என்று எண்ணினார். அந்த நிலையில் ராஜாஜிக்கு எதிராக மதுரையில் கலவரமும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. இவைகளில் இருந்து தமக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதை ராஜாஜி புரிந்து கொண்டார். 1946ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிவடைந்ததும் மந்திரி சபை அமைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1946ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னரே ராஜாஜி அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தாலும் அரசியலில் மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் சிலர் அவரையே முதல் மந்திரியாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜர், ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரகாசம், கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாதவ மேனன், காள வெங்கட்ராமன், கோபால் ரெட்டி, பட்டாபி சீதாராமையா போன்றோர் டெல்லி சென்றார்கள். காந்தியடிகளை பார்த்து பேச வேண்டும் என்று பட்டேல் கூறினார். இந்த சந்திப்பு ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் நடைபெற்றது. பிரகாசம் முதல் மந்திரியாக வருவதை காந்தியடிகள் விரும்பவில்லை. அவர் ஒரு மந்திரியாக கூட வரக்கூடாது என்பதே அவருடைய எண்ணமாகும். பின்னர் ஏப்ரல் 10ஆம் நாள் மௌலானா ஆசாத்தை தலைவர்கள் சந்தித்தார்கள். பட்டாபி சீதாராமையா, ராஜாஜி, பிரகாசம் ஆகிய மூவரையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரி சபையை அமைக்கலாம் என்று ஆலோசனை கூறினார். ராஜாஜியுடன் சேர்ந்து தம்மால் செயல்பட முடியாது என்று பட்டாபி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். ராஜாஜியை தலைவராக தேர்ந்தெடுக்காது என்று பட்டாபி சீதாராமையா மூலம் காந்தியடிகள் அறிந்து கொண்டார். அப்படி என்றால் பட்டாபி சீதாராமையாவை தேர்ந்தெடுக்குமா என்று காந்தியடிகள் கேட்டதற்கு இது பற்றி காமராஜரை தான் கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதையொட்டி மறுநாள் காமராஜரிடம் காந்தியடிகள் பேசினார். ஏப்ரல் 12ஆம் நாள் காந்தியடிகள் காமராஜரிடம் பேசிய போது பட்டாபி சீதாராமையா வருவதற்கு வாய்ப்பு உண்டா என்று கேட்டபோது ராஜாஜி ஒத்துழைத்தால் வந்துவிடலாம் என்றார். ராஜாஜியிடம் தாம் பேசிக் கொள்வதாகவும் எனவே பட்டாபியை நிறுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் கூறவும் காமராஜர் தலையசைத்தார். மறுநாள் காமராஜர் சர்தார் பட்டேலை சந்தித்து பேசி விரிவாக கூறிவிட்டு ராஜாஜியிடம் சென்று காந்தியடிகள் சொன்னதை கூறவும், நான் முதல் மந்திரியாக வரக்கூடாது, ஆனால் நீங்கள் சொல்லும் ஆளுக்கு நான் ஆதரவு தர வேண்டுமா? அதெல்லாம் முடியாது என்று கூறி பட்டாபிக்கு ஆதரவு தருவதற்கு மறுத்துவிட்டார். காந்தியடிகள் வார்த்தைகளை வேதவாக்காக எண்ணி செயல்பட்டு வந்தவர் காமராஜர். ஆனால் ராஜாஜியோ அப்படி அல்ல. யார் சொல்லையும் கேட்க மாட்டார். தன்னுடைய நலத்தையே பெரிதாக கருதுபவர். ராஜாஜியை ஆதரித்தால் தமக்கு மந்திரி பதவியாவது கிடைக்கும் என்று எண்ணிய பிரகாசம் ராஜாஜியை ஆதரிக்க முன்வந்தார். இவ்விதம் பிரகாசம் கூறவும் செயல்படவும் செய்யவே ராஜாஜியை எதிர்ப்பவர்களிடையே குழப்பம் அதிகமானது. கடைசியில் ஒரு முடிவுமின்றி சென்னைக்கு திரும்பி வரவும் பிரகாசத்திற்கு தாமே முதல் மந்திரியாக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. பிரகாசம் முதல் மந்திரியாக வருவதை காமராஜர் விரும்பாததால் அவரை ஆதரிக்க முடியாது என்று காமராஜர் உறுதியாக கூறிவிட்டார். பின்னர் முத்துரங்க முதலியாரை முதலமைச்சர் பதவிக்கு நிற்க செய்ய வேண்டும் என முடிவு செய்தார் காமராஜர். அதன்படி அவர் நிற்கவும் முத்துரங்க முதலியாருக்கும் பிரகாசத்திற்கும் போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியில் பிரகாசம் வெற்றியடைந்தார். 7 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிரகாசம் முதலமைச்சரானார். நடுநிலை வகித்த ராஜாஜியின் ஆதரவாளர்கள் காந்தியடிகளின் சொல்லுக்கு மதிப்பளித்திருந்தால் முத்துரங்க முதலியார் வெற்றி பெற்றிருப்பார். பிரகாசம் வெற்றி பெற்ற பின்னர் அவருக்கு ஆதரவு தர வேண்டாம் என்று காமராஜரிடம் பலர் கூறினார்கள். இவ்விதம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பது காங்கிரஸ் இயக்கத்திற்கு நன்மை செய்வதாகாது என்று கூறி மறுத்துவிட்டார். காமராஜரின் ஆதரவாளர்கள் பிரகாசத்தின் மந்திரி சபையில் இடம்பெற்றார்கள். கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாதவ மேனனை மந்திரி சபையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று காமராஜர் கேட்டுக்கொண்ட போது அதற்கு இணங்காமல் ராஜாஜியின் ஆதரவாளரான ராகவ மேனனை மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். இவ்விதம் இருக்க பிரகாசம் மந்திரி சபையை கவிழ்க்கும் முயற்சியில் தில்லியில் ராஜாஜியின் இல்லத்தில் திட்டமிட்டார்கள். இது காமராஜருக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தது. பிரகாசத்திற்கு பின்னர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதல் மந்திரியாக்க முடிவு செய்யப்பட்டது. இதை கூறி வலியுறுத்தியவர் ராஜாஜியே ஆவார். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்னர் ஆச்சாரியா கிருபாலானி சென்னைக்கு வந்து சமரசம் பேசினார். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் மந்திரியாக போட்டுக் கொள்ளுங்கள், என்னை முதல் மந்திரியாக தொடர்ந்து இருக்க உதவுங்கள் என்று பிரகாசம் கேட்டுக்கொண்டார். காமராஜர் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் கிருபாலானி காமராஜரிடம் கொஞ்சம் வருத்தமடைந்தார். ஆனால் காமராஜரோ உறுதியாகவே இருந்தார். எனவே பிரகாசம் மந்திரி சபையிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்.
காமராஜரை வீழ்த்த சதி திட்டங்கள். காமராஜரை பதவியிலிருந்தும் விலக்க வேண்டும், என்ன பாடுபட்டாலும் அவருடைய செல்வாக்கை குலைக்க வேண்டும் என்று ராஜாஜியை சார்ந்தவர்கள் தீவிரமாகவே திட்டமிட்டு வந்தார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மாநாட்டிலிருந்தே இந்த வெறி அவர்களுக்கு அதிகமானது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை பதவியை விட்டு இறக்குவதில் ராப்பகலாக திட்டமிட்டார்கள். 1946 மே மாதம் 16ஆம் நாள் நடைபெற்ற தேர்தலில் காமராஜரை எதிர்த்து நின்ற காரைக்குடி சா கணேசனை 62 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று மீண்டும் தலைவரானார். காமராஜரை எதிர்த்து தலைமை பதவிக்கு நிற்க வைக்க ராஜாஜியை சார்ந்தவர்கள் தீவிரமாக ஆள் தேடினார்கள். முதலில் முத்துராமலிங்க தேவரை போய் சந்தித்து நிற்க செய்ய முயன்றார்கள். பின்னர் தான் சா கணேசனை பிடித்தார்கள். அவருக்கு 90 ஓட்டுகளே கிடைத்தன. மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற போது காமராஜர் ஒரு நாள் சிரித்த வண்ணம், எதற்காக வீண் முயற்சி செய்து சா கணேசனையும் கஷ்டப்படுத்தினீர்கள் என்று கேட்டதற்கு, இதனால் அவர் என்ன நஷ்டப்பட்டு விட்டார்? வெற்றி அடைந்தால் அவருக்கு லாபம், தோல்வி அடைந்ததனால் கணேசனுக்கோ எங்களுக்கோ நஷ்டம் எதுவும் இல்லையே. உங்களுக்கு எதிராக ஒரு ஆளை நிக்க வைக்க வேண்டுமே, அதனால் தான் நிக்க வைத்தோம் என்று சிரித்த வண்ணமே கூறிவிட்டு சென்று விட்டார் ராஜாஜி. இவ்விதம் வெளிப்பார்வைக்கு அவர் சிரித்தபடி கூறினாலும் அவருக்கும் அவரை சார்ந்த கூட்டத்தினருக்கும் எப்படியாவது காமராஜரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதே எண்ணமாகும். பொறாமையின் காரணத்தால் அவரை எதிர்க்க முனைந்த போதெல்லாம் காமராஜர் அவர்கள் மீது ஆத்திரம் ஒன்றும் அடைந்ததில்லை. தாம் எடுத்த காரியங்களில் சோர்வு கொண்டதும் இல்லை, பின்னடைந்ததும் இல்லை. தம் பணியை ஊக்கமுடன் செய்து கொண்டுதான் இருப்பார். விதமாக அயராது பாடுபட்டதினால் தான் அவர் இறுதி வரை வெற்றி வாகை சூடி நின்றார். அவருடைய எண்ணம் எல்லாம் காந்தியடிகளும் காங்கிரஸ் இயக்க வளர்ச்சியும் நாட்டு விடுதலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தீவிர உணர்வுகளும் தான் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் ராஜாஜிக்கு ஆதரவாக செயல்படுவதாக எண்ணிக்கொண்டு 1946ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்திருந்த போது கிளிக் என்ற தேவையற்ற பதத்தை உபயோகித்த போது கூட இவ்விதம் அவசரப்பட்டு கூறிவிட்டாரே என்று எண்ணி வேதனை அடைந்தாரே தவிர தாம் போற்றி வந்த காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வெளியேறி சென்றிடவில்லை. காந்தியடிகள் மீது உண்மையான பற்றுதல் கொண்டவரான தொண்டராக இருந்து அவருடைய எண்ணத்திற்கு என்றுமே மாறுபட்டவராக நடக்க எண்ணவே இல்லை. இவையெல்லாம் காமராஜரின் மகத்தான வெற்றிகளுக்கு அடிப்படையான காரணங்களாகும். ராஜாஜி தனக்குத்தான் எல்லா திறமைகளும் உண்டு என்ற எண்ணத்தில் தாம் நினைத்த போது முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தை அடியோடு போக்கியவர் காமராஜர் என்று பெருமையுடன் கூறலாம். வீணான ஆரவாரம் இல்லாமல் கருவமீன் கண்ணாக இருந்து வெற்றி கண் உயர்ந்து நின்றார். எதிர்ப்புகள் பல வந்த போதும் காமராஜர் நிதானத்தை சிறிது கூட இழக்காமல் செயல்பட்டதினால் தான் அவர் இறுதி வரை பெரும் செல்வாக்குடன் தனது செயல்பாடுகளை வெற்றியுடன் முடித்தார் என்று கூறலாம். 1946 1947ஆம் ஆண்டுகளில் காமராஜர் மிக பெரிய சக்தியாக விளங்கியதோடு அத்தனை பெருந்தலைவர்களாலும் போற்றப்பட்டதன் காரணம் அவருடைய நிதானமான பேச்சே ஆகும். அந்த காலகட்டத்தில் மட்டுமின்றி இறுதி வரை வெற்றி வாகை சூடுவதற்கு இதுவே உதவி செய்து வந்தது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கும் இயல்பினராக இருந்து வந்ததே மகத்தான சாதனைகளை படைத்திட காரணமாக அமைந்தது என்று திட்டவட்டமாக கூறலாம். காமராஜரின் நெருங்கிய நண்பர்கள் கூட பொறாமைப்படும் வண்ணம் இவருடைய செயல்பாடுகள் இருந்தன. ஏனோ தானோ என்றில்லாமல் சதா சர்வகாலமும் அவர் கொண்டிருந்த லட்சியம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். இவருடைய எதிரிகள் மட்டுமின்றி இவருக்கு மிகவும் வேண்டியவர்கள் கூட பொறாமைப்படும் வண்ணம் இவருடைய செயல்பாடுகள் இருந்தன. பொறாமை உணர்வின் காரணத்தால் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் எதுவும் இவரை நிலைக்குலைய செய்துவிடவில்லை. அவர்கள் தீட்டிய எந்த திட்டமும் இவர் திட்டமிட்டு ஆற்றிய செயல்பாடுகளின் முன்னர் நிற்கவில்லை. காமராஜரின் ஒரே குறிக்கோள் நாட்டுக்கு உழைப்பதாக இருந்ததால் எந்த பிற முயற்சிகள் இவரை என்ன செய்துவிடும், நேர்மைக்கு என்றுமே மதிப்பும் மரியாதையும் உண்டு என்று நம்பி முழு மூச்சாக பாடுபட்டு வந்ததால் எதிர்ப்புகள் எல்லாமே தூள் தூளாயின. தொழிலாளர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி. தொழிலாளர்களின் நலம் பற்றி தீவிரமாக சிந்தித்த இப்பெருமகனார் 1942 ஆகஸ்ட் புரட்சிக்கு பின்னர் தொழிலாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு வந்தார். ஆகவே காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தொழிலாளர்களின் நலம் பற்றி ஆராய்ந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வி கிரி, கோவை NG ராமசாமி, முத்துரங்க முதலியார், ராஜகோபாலன், R வெங்கட்ராமன் போன்ற தலைவர்கள் அனைவரையும் தொழிலாளர் நலம் பற்றி மேலும் அக்கறையுடன் செயல்பட தூண்டினார். இவ்விதம் தலைவர் காமராஜின் பெருமுயற்சியின் அடிப்படையில் 1946ஆம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெருக ஆரம்பித்தது. தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய நியாயமான பிரச்சனைகள் அனைத்தையுமே காங்கிரஸ் இயக்கத்தின் முக்கியமான பிரச்சனைகளாக கொண்டு அவைகளை தீர்த்து வைப்பதில் ஆர்வம் கொண்டவராக திகழவே தொழிலாளர்களின் நலம் கருதி உழைக்க முன்வந்தவர்களும் ஆர்வமுடனும் இதயபூர்வமாகவும் பாடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்க ஆரம்பித்தனர். ஆக இவ்விதம் காமராஜரின் தூண்டுதலால் தொழிலாளர்களின் நலத்தில், குறிப்பாக அடிப்படை நலத்தில் அக்கறை கொண்டு பாடுபட்டு வந்த காரணத்தால் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் காங்கிரஸ் இயக்கம் முன் நிற்கிறது என்று பெயர் கிடைத்தது. தொழிலாளர் தங்களுடைய நியாயமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் காமராஜர் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை அணுகவும் தலைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கினார் என்பதை விடவும் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்புரிந்து வந்தார். அராஜகத்தை தூண்டிவிட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை ஏற்பட செய்தோரை வன்மையாக கண்டித்தார். அவர்களால் தான் தொழிலாளர்கள் துன்புறுகிறார்கள் என்பதை அனைவரும் புரியும்படி விளக்கியுரைத்து
அத்தகையவர்களின் வழிகாட்டுதல் நாட்டிற்கு தேவையில்லை என்பதை ஆணித்தரமாக கூறினார். தொழில் நகரமாக சிறந்து விளங்கும் கோவையில் 30,000க்கு மேல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற்ற போது அவர்களின் போராட்டத்தை வெங்கட்ராமனை கொண்டு ஆராய்ந்து தீர்த்து வைத்த பெருமை நம் பெருந்தலைவர் காமராஜரையே சாரும். சென்னை பக்கிங்காம் கர்நாடிக் மில் தொழிலாளர்கள் மேற்கொண்ட போராட்டம், மதுரை ஹார்வி மில் தொழிலாளர்கள் மேற்கொண்ட போராட்டம் என்று பல பெரிய போராட்டங்களை சுமூகமான முறையில் தீர்த்து வைத்த பெருமையும் தலைவர் காமராஜரையே தான் சாரும். இவ்விதமாக ஆலை தொழிலாளர்கள் மட்டுமின்றி தோட்ட தொழிலாளர்களின் போராட்டங்களையும் சுமூகமாக பேசி தீர்த்து அவர்களுடைய வாழ்வில் ஒளி பெறச் செய்தார். இந்த உத்தம தலைவர் தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கைகள் பற்றி பேசுவதற்கு சங்கம் அமைத்து சேவை புரிந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஆலை தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் என்று இவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இப்பெருமகனார் இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்விலும் வளம் காண செய்தார். அறப்பாடு பட்டாலும் தரை கிடை என்று இந்த ஏழை விவசாயிகளின் துயர நிலைமை பற்றி பழமொழி கூறுவார்கள். ஆகவே அவர்கள் உலகத்தாருக்கு ஆணி என்று போற்றப்பட்டால் மட்டும் போதாது, உலகத்திற்கெல்லாம் உணவளிக்கும் அவர்கள் முதலில் வயிறார உண்ண வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நன்றாக பாடுபட்டு இந்த உலகத்திற்கு உணவளிக்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்து தெளிந்தவராய் விவசாயிகளின் சங்கங்கள் வளர்ந்து தங்கள் கோரிக்கைகளை கூறுவதற்கு வழிவகுத்ததோடு விவசாய தொழிலாளர்களை ஊக்கப்படுத்திய பெருமை இந்த உத்தமரையே சாரும். உழவர் பெருமக்களையும் சிறு விவசாயிகளையும் நிலங்களில் பணிபுரியும் பண்ணையாட்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வருவாய்க்கு உதவிட நியாயவார சட்டத்தையும் கொண்டு வர துணை புரிந்தார். இவ்விதமாக விவசாயிகள், அதாவது உழவர் பெருங்குடி மக்கள், அவர்கள் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் வயல்களில் பாடுபடும் பண்ணையாட்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்றப்பட துணித்து பாடுபட்டு நிம்மதியையும் நிறைவையும் உண்டு பண்ணினார். 1946ஆம் ஆண்டு தொழிலாளருக்கென்று 4 சட்டசபை ஸ்தானங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த 4 இடங்களும் பக்கிங்காம் தொழிற்சங்கத்திற்கும் சென்னையையும் அதை சுற்றிலும் உள்ள இதர ஆலை தொழிலாளர்களுக்காகவும் கோவை பஞ்சாலை தொழிலாளர்களுக்கும் தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்களுக்காகவும் தான் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் அனைவருமே காங்கிரஸ் இயக்கத்தில் நல்ல ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். தொழிலாளர் சார்பாக ஒரு சட்டசபை உறுப்பினராவது வர வேண்டும் என்ற எண்ணத்தில் காமராஜர் கன்னியப்பன் என்ற தொழிலாளியை நிற்க வைக்கவும் அவர் சட்டசபை உறுப்பினர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்விதம் தொழிலாளர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய காமராஜர் காங்கிரஸ் இயக்கத்தில் தொழிலாளர்களின் நிலை நல்லதோர் வளர்ச்சியை காணவும் காமராஜர் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியுற்றார். தொழிலாளர்களின் பிரச்சனை ஏதுவாக இருந்தாலும் அதை நேரடியாகவே கவனித்து அவர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்தார். இவ்விதம் தொழிலாளர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய காமராஜர் காங்கிரஸ் இயக்கத்தில் தொழிலாளர்களின் நிலை நல்லதோர் வளர்ச்சியை காணவும் காமராஜர் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியுற்றார். தொழிலாளர்களின் பிரச்சனை ஏதுவா இருந்தாலும் அதை நேரடியாகவே கவனித்து அவர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்தார். இவ்விதம் தொழிலாளர்களின் மத்தியிலும் தலைவர் காமராஜரின் புகழ் வளர்ந்து வந்தது கண்டு போராத சில விசிமிகள் சிலரை தூண்டிவிட்டு அராஜகத்தில் இறங்கிய வேளையில் அதை கண்டு அச்சமடைந்து பின்வாங்காமல் துணிந்து நின்று போராடி மகத்தான வெற்றி பெற்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிலாளர்களுக்கென்று ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதற்கான செலவுகள் அனைத்தையும் இயக்கமே மேற்கொண்டு தொழிலாளர்களுக்கு பலவாறாக உதவி வந்தது தொழிலாளர்களால் நிச்சயமாக மறக்க முடியாத ஒன்றாகும். திருவிந்தாங்கூர் தமிழர்களின் போராட்டம். நத்தானியல் தலைவர் காமராஜரை சந்தித்தல். திருவிந்தாங்கூர் பகுதியில் உள்ள தமிழர்கள் தாய் தமிழகத்துடன் இணைந்து வாழ விரும்பினார்கள். இது நியாயமானதும் கூட. தமிழகத்துடன் இணைந்து வாழ வேண்டும் என்று அங்குள்ள தமிழர்கள் நடத்திய போராட்டத்தால் பல தொல்லைகளை அனுபவித்தார்கள். வேறு வழியின்றி திருவிந்தாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராயிருந்த நத்தானியல் 1946ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களை சந்தித்து தங்கள் பகுதி மக்கள் அனுபவித்து வந்த பலவித தொல்லைகளை கூறி தாய் தமிழகத்துடன் இணைவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று மிக உருக்கமாக கேட்டுக்கொண்டார். நத்தானியல் ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கவும் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று துடித்து நின்ற பொதுமக்கள் காமராஜருக்கு கடிதம் எழுதவும் தந்தைகளை அனுப்பவும் செய்து அவரை அங்கு வரச் சொல்லிய வண்ணம் இருந்தார்கள். நேரில் வந்தால்தான் மக்கள் படும் தொல்லைகள் பற்றி அறிய முடியும் என்று தந்தைகளும் கொடுத்த வண்ணம் இருந்தனர். அவைகள் எல்லாம் பார்வையிட்ட காமராஜர் அந்த பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று எண்ணிய இந்த வேளையில் நத்தானியல் மீண்டும் மீண்டும் திருவிந்தாங்கூர் தமிழ் பகுதியில் உள்ள மக்களின் துயரை போக்க வர வேண்டும் என்று வேண்டிய போது இவ்விதம் பதில் எழுதினார். உங்கள் ஊர்களில் இருந்து வர வேண்டும் என்று அனுப்பி கொண்டிருக்கும் கடிதங்களையும் தந்திகளையும் பார்த்து அங்குள்ள நிலைமையை நன்றாக உணர்கிறேன். வேலை நெருக்கடியினால் உடனடியாக வர முடியவில்லை. இன்றுள்ள காங்கிரஸ் கமிட்டிகளின் அமைப்பின்படி நீங்கள் கேரள காங்கிரஸ் கமிட்டியில் தான் சேர வேண்டியது வரும். இது சம்பந்தமாக சட்டத்தை மாற்றினால் அன்றி வேறு எந்த வழியும் இல்லை. மொழியின் அடிப்படையில் மாகாணங்கள் அமைக்கப்படும் போது நிச்சயமாக நீங்கள் அனைவருமே உங்களுடன் இணைக்கப்படுவீர்கள். நான் விரைவில் அங்கு வந்து விஷயங்களை நேரில் தெரிந்து ஆவண செய்கின்றேன் என்று பதில் எழுதி அனுப்பினார். 1946ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காமராஜரை சென்னையில் சந்தித்து திருவிந்தாங்கூர் தமிழர்களின் நிலை குறித்து விளக்கியதோடு அவர்கள் அனைவரும் தாயை பிறந்த சேயை போல பெரும் துன்பமடைவதாக கூறி அவர்களை காப்பாற்றுமாறு வேண்டினார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில்
தமிழ்நாட்டை ஒட்டி கிடக்கும் திருவிதாங்கூர் தமிழ் பிரதேசங்களை காங்கிரஸ் பணிக்கு தமிழ்நாட்டின் அங்கமாய் சேர்க்க அகில இந்திய காங்கிரஸ் அனுமதி அளிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் நாள் திருவிதாங்கூர் பிரகடனம் வெளியானதை தொடர்ந்து திருவிதாங்கூர் அரசியலமைப்பை மாற்றி அமைத்திட தேர்தலும் வந்தது. தமிழகத்துடன் இணைந்து வாழ விரும்பிய திருவிதாங்கூர் பகுதி தமிழர்கள் எங்கள் இறுதி இலட்சியம் ஒன்றுபட்ட யூனியன் தமிழகமே ஆகும் என்று தேர்தல் பிரகடனம் செய்தார்கள். அங்குள்ள தமிழர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை அன்று இருந்தது. தடியடி அடக்குமுறை என்று திருவிதாங்கூர் அரசு பல கொடுமைகளை செய்து வந்தது. நிலைமை மிகவும் மோசமாகவும் காமராஜர் அங்கு சென்று கிராமம் கிராமமாக நடைப்பயணம் மேற்கொண்டு அவர்களின் துயர நிலையை கேட்டறிந்தார். காமராஜர் அங்கு சென்ற போது கிராமந்தோறும் மக்கள் காமராஜரை சிறப்பான முறையில் வரவேற்று தங்கள் குறைகளை கூறி நிவர்த்தி செய்யவும் வேண்டினார்கள். அதன் பின்னர் அங்குள்ள தமிழர்களின் கல்வி, மொழி, கலை போன்றவைகளை காக்கும் எண்ணமுடன் சமஸ்தான காங்கிரஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். எவ்வளவு கூறியும் சமரசத்திற்கு வர பட்டம் தானு பிள்ளை இசைவு தெரிவிக்காத நிலையில் போராட்டத்தில் குதித்திட மக்கள் முன்வந்தார்கள். பின்னர் தேர்தல் வந்தது. மக்கள் தங்கள் எண்ணங்களை செயலாக்கி வெற்றி பெற்றார்கள். இவ்விதமாக காமராஜர் அங்கு சென்று மக்களை சந்தித்து பேசியது நல்ல வரவேற்பை அளித்ததுடன் தேர்தலில் வெற்றி பெறவும் தூண்டியது. நல்லதும் நமக்குத்தான், கெட்டதும் நமக்குத்தான். 1946ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் காமராஜர் வெற்றி பெற்றார். பின்னர் சென்னை சட்டசபை மூலம் காமராஜர் டில்லி அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முஸ்லிம் லீக்கை சேர்ந்தவர்கள் ஒருமை இழந்தவர்களாய் நேரடி நடவடிக்கை தினம் கொண்டாடினார்கள். இதனால் நாடு முழுவதும் கலவரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. பின்னர் கொஞ்சம் அமைதி நிலவ ஆரம்பித்தது. அதன் பின்னர் பண்டித நேரு அவர்கள் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றது. அதில் முஸ்லிம் லீக்கினரும் பங்கேற்றார்கள். வைஸ்ராய் வேவல் பிரபுவுக்கும் பண்டித நேருவுக்கும் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடைக்கால அரசு பண்டித நேரு அவர்களின் தலைமையில் அமைந்தது. 1947ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். வேவல் பிரபுக்கு பதில் லார்ட் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராய் ஆவார் என்பதும் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் அரசு விரைவில் வெளியேறும் என்பதுமாகும். ஆகவே இது ஒரு வரலாற்று முக்கியம் பெற்ற அறிவிப்பாகவே அனைவராலும் கொள்ளப்பட்டது. பின்னர் 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேறியது. மன்னர்கள் ஆண்டு வந்த சமஸ்தானங்களையும் விட்டு செல்ல இசைவு தெரிவித்தார்கள். பின்னர் இந்தியா, பாகிஸ்தான் என்ற இரு டொமினியன்களாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி, அதாவது 15ஆம் நாள் பிறந்ததும் நம் நாடு பூரண சுதந்திரம் பெற்றது. இந்த இனிய வைபவம் இந்திய நாடெங்கும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் டெல்லியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தியாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக காந்தியடிகளுக்கு பெரிதும் நன்றி செலுத்தப்பட்டது. எல்லா அரசு அலுவலகங்களிலும், குறிப்பாக செயலகங்களிலும் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு நமது மூவர்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டதும் அது பட்டொலி வீசி பறந்து அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்திய திருநாட்டின் பிதாவான காந்தியடிகள் சுந்தர தீபத்தை ஏற்றி பிடித்து பரவியிருந்த இருளையெல்லாம் அறவே போக்கி ஒளி பரவிடச் செய்தார் என்று பண்டித நேரு அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரத்தினூடே இந்தியா சுதந்திரம் பெற்றது பற்றி கூறி மகிழ்ந்தார். காந்தியடிகளின் தியாக வாழ்வை பற்றியும் வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காகவே பாடுபட்டவர் என்றும் அகிம்சை வழியில் சுதந்திரம் வாங்கி தந்த அரும் பெரும் ஆற்றல் பெற்றவர் என்றும் ஏழை எளிய மக்களின் அபிலாசைகள் இனி எந்தவித தடையுமின்றி நிச்சயம் நடந்தேறும் என்றும் இருள் விலகி ஒளி பிறந்ததால் இனி எங்கும் ஏற்றமிகு இனிய வாழ்வே என்றும் காமராஜர் கூறி மகிழ்ந்தார். காந்தியடிகளின் புனித பாதையில் நடை போட்டால் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்றும் ஏற்றமிகு இந்தியாவாக நம் நாடு மிளிர அதுதான் வழி என்றும் காமராஜர் ஆனந்த பரவசமுடன் கூறி முடித்தார். பண்டித நேரு இந்திய பிரதமரானார். வல்லபாய் பட்டேல் துணை பிரதமரானார். மவுண்ட் பேட்டன் பிரபு முதல் கவர்னர் ஜெனரல் ஆனார். இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் இந்து முஸ்லிம் கலவரங்கள் நாட்டு மக்களின் மன அமைதியை குலைத்தன. 1948 ஜனவரி 30ஆம் நாள் தில்லி பிர்லா மந்திரில் பிரார்த்தனை மேடையில் கொடியவன் கோச்சையின் துப்பாக்கி குண்டுகளுக்கு மகான் காந்தி பலியானார். இந்த செய்தி வந்தபோது காமராஜர் ஆற்காட்டில் கண்ணன் பூங்கா என்ற பெயர் கொண்ட சிறுவர் பூங்காவை அப்போதுதான் திறந்து வைத்து அருமை நண்பர்களுடன் உணவருந்த அமர்ந்திருந்தார். அதிர்ச்சி தந்த இந்த செய்தி வந்ததும் அவ்விதமே கண்ணீர் வடித்து எதுவும் பேச முடியாத நிலையை அடைந்தார். காமராஜர் தன்னுடைய அரசியல் வாழ்வில் கண்ணீர் வடித்த முதல் நாள் இதுவே ஆகும். பின்னர் அங்குள்ள அனைவரிடமும் பேச முடியாத அந்த நிலையிலும் இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். நாம் அனைவரும் மன உறுதியுடன் சமுதாய வாழ்வு நலம் பெற பாடுபடுவோம். நமது அயராத உழைப்பில் தொய்வு ஏற்படக்கூடாது என்று கூறிய வண்ணம் அவசியமாக விடைபெற்று சென்றார். 1948ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கு புருஷோத்தம தாஸ் தாண்டனும் பட்டாபி சீதாராமையாவும் போட்டியிட்டார்கள். இந்திய காங்கிரஸ் தலைவராக இருப்பவரின் முழு ஒத்துழைப்பு பண்டித நேருவுக்கு இருந்தால்தான் அவரால் நிம்மதியாகவும் அதே நேரத்தில் சுதந்திரமாகவும் பாடுபட முடியும். எனவேதான் காமராஜர் எப்படியும் பட்டாபி சீதாராமையாவை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து காமராஜர் மகத்தான வெற்றி பெற்றார். காந்தியடிகள் உயிரோடு இருந்த
காலத்தில் கிடைக்காத மகத்தான வெற்றி இப்போது காமராஜரால் கிடைத்தது. இவ்விதம் பட்டாபி சீதாராமையா தலைவராக வந்தது பண்டித நேரு அவர்களுக்கு அதிக பலத்தை அளித்தது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அதன் பின்னர் 1949ஆம் ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டியில் காமராஜர் அங்கத்தினராக நியமனம் பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். நாசிக்கில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தல் 1950ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நாசிக்கில் நடைபெற்றது. அந்த மாநாட்டின் போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தலும் நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு மூவர் போட்டியிட்டனர். இந்த மும்முனை போட்டியில் புருஷோத்தம் தாஸ் தாண்டன், ஆச்சாரிய கிருபாலினி, சங்கரராவ் தேவ் ஆகியோர் கலந்து கொண்டு முறையே 130,61,92.202 என்று ஓட்டுகள் கிடைத்தன. அதிகப்படியான ஓட்டுகள் பெற்ற தாண்டன் வெற்றி பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். எடுத்ததற்கெல்லாம் பண்டித நேருவை விமர்சனம் செய்து வந்த தாண்டவனால் பண்டித நேரு அவர்கள் பெரிதும் மனத்துன்பம் அடைந்தார். எந்த திட்டத்தை நிறைவேற்றவும் தாண்டன் ஒத்துழைப்பு தரவே மாட்டார். இது அனைவராலும் வெளிப்படையாகவே பேசப்பட்டது. வேண்டுமென்றே நேருக்கு பிடிக்காத அளவில் ஒரு காரிய கமிட்டியை நியமித்தார். அந்த காரிய கமிட்டிக்கும் பண்டித நேரு அவர்களுக்கும் ஒத்துப்போகவே இல்லை. ஒத்துப்போக கூடாது என்பதும் பண்டித நேருவின் மன அமைதியை குலைக்க வேண்டும் என்பதுதான் தாண்டனின் நோக்கமாகும். காரிய கமிட்டியை மாற்றியமைக்கும்படி பண்டித நேரு பலமுறை கேட்டுக்கொண்ட பிறகும் மாற்றியமைக்கவில்லை. எனவே காரிய கமிட்டியை மாற்றியமைக்காவிட்டால் தன்னால் பிரதமராக செயல்பட முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் நேரு. எதற்கும் தாண்டன் செவிசாய்க்கவில்லை. பண்டித நேரு அவர்களுக்கு பலவாறு துன்பம் அளிக்க வேண்டும் என்பதன் தாண்டனின் நோக்கமாகும். எவ்வளவோ கூறியும் வேண்டுமென்றே தாண்டன் இருந்ததால் வேறு வழியின்றி காரிய கமிட்டியிலிருந்தும் ராஜினாமா செய்தார். இவ்விதம் தொல்லை கொடுத்து சிறப்புற திட்டமிட்டபடி செய்ய சம்மதிக்க மாட்டார் என்பதையும் உணர்ந்துதான் 1948ஆம் ஆண்டு நடைபெற்ற தலைவர் தேர்தலில் காமராஜர் தாண்டனை வரவிடாமல் செய்து பட்டாபி சீதாராமையாவை வெற்றி பெறச் செய்தார். அப்போது அதாவது 1948ஆம் ஆண்டு ஏன் அவ்விதம் நடந்து கொண்டார் என்பதை இதர தலைவர்கள் பின்னர் தான் புரிந்து கொண்டார்கள். பின்னால் வரும் துன்பங்கள் பற்றி முன்னரே அனுமானிக்கும் ஆற்றல் பெற்றவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். காமராஜரின் தீர்க்க தரிசனம் பற்றி பல தலைவர்கள் நன்றாக அறிவார்கள். எனவே 1948ஆம் ஆண்டு அவரை வரவிடாமல் செய்த காமராஜரை அனைவரும் பாராட்டினார்கள். தன்னுடைய வாரிசு நேருதான் என்று பெருமைப்பட காந்தியடிகள் கூறியதை குறிப்பிட்ட காமராஜர் அந்த வாரிசான பண்டித நேருதான் இந்த நாட்டிற்கு தேவை என்பதையும் நேரு இல்லாவிட்டால் நமக்கு வாழ்வே இல்லை என்றும் கூறியதால் 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேருவுக்கு மகத்தான ஆதரவு கிடைத்தது. முதலில் காமராஜர் தமிழ்நாட்டில் நேருவுக்கு ஆதரவு திரட்டினார். அனைவரும் பண்டித நேருவுக்கு ஆதரவளித்தார்கள். பின்னர் மற்ற மாநிலங்களில் பண்டித நேருவுக்கு ஆதரவு திரட்டினார். இவ்விதம் தனிப்பட்ட ஒருவராயிருந்தே பண்டித நேருவுக்கு மகத்தான ஆதரவு கிடைக்க செய்தவர் காமராஜர் என்றால் மிகையல்ல. அகில இந்திய காங்கிரஸில் பண்டித நேருவின் பலத்தை அதிகரிக்க செய்துவிட்டார் என்பதை உணர்ந்த தாண்டன் வேறு வழியின்றி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். 1957 செப்டம்பர் 8ஆம் நாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அப்போது தாண்டனின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் அடுத்த தலைவராக பண்டித நேரு அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாண்டன் தொடர்ந்து தலைவராக இருந்திருந்தால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு 1952 தேர்தலில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று அனைவரும் கருதினார்கள். எனவே முன் யோசனையுடன் தாண்டனை நீக்குவதற்கு காரணமான காமராஜரை அனைவரும் பெரிதும் பாராட்டினார்கள். காமராஜரின் செல்வாக்கிற்கு குறைவில்லை. பிரகாச மந்திரி சபைக்கு எதிர்ப்பு உண்டாகி அது கவிழ்ந்த பின்னர் தமிழ்நாட்டின் முதல் மந்திரியாக ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் பதவிக்கு வந்தார். பின்னர் காமராஜருக்கும் ராமசாமி ரெட்டியாருக்கும் இடையே சரியான உறவு இல்லாத நிலைமை ஏற்பட்டது. மேலும்